அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இங்கு வருகின்ற அனைவருக்கும் நாகர்கோவில் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாம் நமது பாரம்பரியம் மிக்க நாகர்கோவில் வழக்கறிஞர்கள் சங்கமும் மாவட்ட நீதித்துறை இணைந்து நடத்துகின்ற இந்த மாபெரும் 14வது டிஸ்ட்ரிக்ட் ஸ்டடி சர்க்கிள் பயிற்சி வகுப்பை நமது சங்கத்தில் இன்றைய தினம் துவக்கி வைப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வகுப்பினை துவக்கி வைப்பதற்காக வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அவர்களையும் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதி அவர்களையும் மாண்புமிகு பத்மநாபபுரம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதி அவர்களையும் மாவட்ட மகிழா நீதிபதி அவர்களையும் இதர மாண்புமிகு நீதிபதிகளையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்த பயிற்சி வகுப்பிற்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கங்களின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்பு என்று தருணத்தில் வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் இன்று நமது அழைப்பை ஏற்று புதியதாக இந்த திருத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்கள் குறித்தும் BNS, BNSS, DSA இந்த 3 சட்டங்கள் குறித்தும் அதில் உள்ள சாதக பாதகங்களை எடுத்துச் சொல்வதற்காக நமது சங்கத்தின் இந்த பயிற்சி வகுப்பை நடத்துவதற்கு வருகை தந்துள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரும் பாண்டிச்சேரி மாநில NIA ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் நேஷனல் லா அகாடமி, தமிழ்நாடு லா அகாடமி எல்லாம் அனைத்து நீதித்துறை சார்ந்தவர்களுக்கும் பல்வேறு வழக்கறிஞர்களுக்கும் வகுப்பை சிறப்பாக பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்ற உயர் திரு சந்துரு அவர்களை நமது பாரம்பரிய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் நமது சங்கத்தின் அழைப்பை ஏற்று வருகின்ற சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர் சகோதர சகோதரிகளுக்கும் சகோதரிகளையும் வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அழைப்பை ஏற்று வருகை இருந்திருக்கின்ற நமது அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் மற்றும் இதர அரசு வழக்கறிஞர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் நமது சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று மூத்த வழக்கறிஞர் அவர்களை திரு சந்திர அவர்களை இன்று நமக்கு இந்த சிறப்பான இந்த வகுப்பை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து தந்த நமது மாண்புமிகு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதிகள் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் அடுத்தபடியாக நம்முடைய மாண்புமிகு மாவட்ட நீதிபதி அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசி இந்த பயிற்சி வகுப்பை துவங்கி வைப்பார்கள். இது வந்து ஒரு செல்ஃபிஷ் அட்டம். ஏன்னா நான் உட்காந்துக்கிட்டு எனக்கு சட்டம் தெரியணும்னா உங்களுக்கு தெரிஞ்சால் தான் என்னால் எதுவும் வேலை செய்ய முடியும். அதில் நாங்கள் நீங்கள் வந்து என்னை பற்றி சட்டம் தெரிஞ்சவன்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்கள் உங்களுக்கு நல்ல சட்டம் தெரிஞ்சு அதை நீங்கள் எடுத்து சொன்னால் தான் என்னுடைய ஜட்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ். ஸோ அதனால் பர்டிகுலர்லி அதனால் என்னுடைய நண்பர் சந்துரு அவர்களை கண்டிப்பாக இங்கே கூப்பிடணும், அவருடைய கிளாஸ் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் அஃபீஷியலாகவும் எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டடி சர்க்கிளில் ரிவைவ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம அந்த நேரத்தில் இந்த நியூ லாஸ் வந்தது, இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இன்றைக்கி கூப்பிடுவோம். சந்துரு அவர்களை பற்றி சொல்லணும்னா அவரை வந்து எனக்கு கடந்த ஒரு 5 வருடங்களாக எனக்கு தெரியும். முதல்ல நான் கேள்விப்பட்டது என்னுடைய நண்பர் லிங்கேஸ்வரன் இன்றைக்கு வந்து
மால்ராசஸ் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் டிஜிட்டல் இருக்கார். அவரை சொல்லி கேள்விப்பட்டேன். அவர் கிளாஸ் எடுக்க போவார் நிறையா. அவர் கொஞ்சம் கிரிமினல் லாவில் ஒரு பேஷன் உள்ளவர். அவர் போய் கிளாஸ் எடுக்க போகும்போது அவரை இவர் மீட் பண்ணிட்டு எனக்கு வந்து இவரை பற்றி பெருமையாக சொன்னார். சரி, லிங்கேஸ்வரனே பெருமையாக சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் இவருக்கு ஃபோன் பண்ணி நான் சிவகங்கை பிஜி வரேன், வந்து கிளாஸ் எடுக்கணும்னு கேட்டுருக்கேன். வரேன்னாரு. முதல் நாள் நாங்கள் கிளாஸ் அரேஞ்ச் பண்ண அன்னைக்கு காலையில் ஒரு 10:30 மணிக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்டடி சர்க்கிள் ஒன்று நடத்தணும். நம்ம மன்னார்குடியிலேருந்து ஒரு லாயர் வருவார், சுவாமிநாதன். அவரை கூப்பிட்டு எடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவரை கூப்பிட்டு அவர் பாதி வழியில் வந்துட்டு இருந்தார். காலையில் 10:30 மணிக்கு கிளாஸ் சொல்லி 11 மணி வரைக்கும் 7 பேர் தான் இருந்தாங்க பாரில். ஸோ நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வர வேணாம்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டேன். அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் நோ வெயில் ஹியரிங் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். 3 நாளைக்கு நீங்கள் வந்து யாரெல்லாம் கிளாஸுக்கு வரைக்கும் அவங்களாம் பேர் கொடுங்க. இப்போ இந்த சனிக்கிழமை வராதவங்க ஏன் வரலன்னு காரணம் கொடுங்க. அது வரைக்கும் நான் வெயில் எடுக்க மாட்டேன், அட்ஜன் தான் பண்ணணும்னு சொல்லி அட்ஜன் பண்ணேன். அந்த 3 நாள் கட்டாயப்படுத்தி பேர் வாங்கி அதுக்கு அடுத்த சனிக்கிழமை சந்து அவர்களையும் லிங்கேஸ்வரன் அவர்களையும் ரெக்வஸ்ட் பண்ணி வாசம். இதெல்லாம் நம்ம இது வந்து பார் எழுதுவோம் மட்டும் எழுதுவோம் இல்லை, நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் செஞ்சுருக்கேன். வந்தாங்க எல்லாரும். அன்றைக்கி இவங்க ஒரு 10 மணிக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 10:45 வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் 11 மணிக்கு தான் அசம்பிள் ஆவாங்க. 10:45 மணி அளவில் ஒரு 35 பேர்கிட்ட இருந்தாங்க. சரி, இது போதும், நம்ம வந்து இதை வச்சு ஆரம்பிச்சிடலாம்னு ஆரம்பிச்சோம். ஒரு 12-12:15 30 பேர் 35 பேர் இருந்தது. நான் கவனிக்கலை, இவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு, நாங்கள் இதில் இருக்கோம். பார்த்தா ஒரு 80-85 பேர் இருந்தாங்க. 1:30 மணிக்கு லஞ்ச் டைமில் இன்னும் ஒரு 30 பேர் காரைக்குடி தேவக்கோட்டையிலேருந்துலாம் வந்துட்டாங்க. பை த டைம் ஒரு 3 மணிக்கு ஒரு 130 பேர்கிட்ட இருந்தாங்க. சாயந்தரம் 7:45 டிக்கெட்டு போட்டோம். அவருக்கு 7:35 வரைக்கும் இங்கேருந்து விடலை. அவர் இவரையும் லிங்கேஸ்வரன் 2 பேரும் அப்பயே சாயந்தரமே தேவக்கோட்டை பாரிலேருந்து 2 பேரையும் புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் லிங்கேஸ்வரன் வரணும்ல எஸ்கார்டின்னு சொல்லி இன்னைக்கு ஃபஸ்ட் அடிஷ்னல் லேபர் கோர்ட் சென்னையில் இருக்காரு. இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி லா செக்ரட்டரி. அவருக்கு பேஷன் டீச்சர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணும்னு படிக்க வந்தவர் அப்படியே ஸ்மார்ட்டா லாக்குள்ள வந்து டிஜே ஆகி இப்படி வந்துட்டார். ஸோ அந்த பேஷனை இந்த சப்ஜெக்டை டீச் பண்ணுறதில் காப்பார். அவருக்கும் அருமையாக இருக்கும். இவங்க 2 பேரும் வந்து தேவக்கோட்டையில் கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ நம்ம முருகன் தான் அந்த சப்ஜெக்ட். அதாவது அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து நினச்சி கூட பார்க்கல. இப்படி நம்ம லாயர்ஸ் மத்தியில் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட் மேலே இருக்க முடியுமா? அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிட்டாங்க. அப்போ ஐ ரியலைஸ் இது வந்து நம்ம வந்து லாயர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னோ மொத்தமாக ஒழிஞ்சு போச்சு தொழில்னோ அப்படி சொல்கிறதுலலாம் அர்த்தமே கிடையாது. நம்ம இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃப்ரீக்வெண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம்னா we will see people coming flocking. ஏன்னா இந்த தொழில் வந்து ஒரு விளையாட்டு போன்ற ஒரு தொழில். அதை வெறுமன கட்டாயத்தின் பேர்லையோ கடமையின் பேர்லையோ செய்கிற மாதிரி ஆட்கள் யாரும் தொழிலில் கண்டினியூ பண்ணுறதே கிடையாது. இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதை விரும்பி செய்கிறவங்க தான். இதை விரும்பி செய்கிறவங்க கட்டாயம் தன்னை வந்து இன்னும் மேலும் மேலும் மெருகூட்டிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஐ ரியலைஸ் தட். ஸோ அன்னையிலேருந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போதுலாம் இந்த மாதிரி ஏதாவது நான் உங்கள் பிரசிடென்ட்டுக்கிட்டயோ இந்த ஆஃபீஸர்ஸ்லையோ மீட்டிங்லையோ பேசும்போதுலாம் நான் இந்த மாதிரி தான் ஏதாவது பேசிட்டு இருப்பேன். கிளாஸ் நடத்துங்க, அந்த டேட்டில் கொடுங்க, இந்த டேட்டில் கொடுங்க, இப்படி தான் என்னுடைய டிஸ்கஷன். ஈவன் வித் ஆஃபீஸர் நாங்கள் பேசுகிறது இதுதான். ஸோ எனக்கு இது ஏன்னா எனக்கு அந்த சிவகங்கை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு மட்டும்தான் அந்த ஆர்வம் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிரியேட் பண்ணணும். ஐ ஃபீல் அந்த ஒரு எண்ணத்தோட நான் பிரசிடென்ட்டுக்கு நம்ம சந்துரு அவருக்கு பேரை சஜஸ்ட் பண்ணேன். அவர் எப்படின்னா பாண்டிச்சேரியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆனால் சட்டத்தில் சட்டத்தின் மேல் பர்டிகுலர்லி கிரிமினல் லாஸ் மேலே ஒரு அபார காதல் கொண்டவர்.
நீங்கள் பேசுகிற இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணுறேன்னு பேசும்போது எதையுமே வந்து ஒரு ஸ்டூடியஸான ஒரு ஆங்கிளில் மட்டுமே இருக்காது, ப்ராக்டிக்கலாகவும் ஒரு அப்ரோச் மாதிரி. ஏன்னா இஸ் அ ப்ராக்டிசிங் லாயர் ஹூ ஹேஸ் தட் காட் கிஃப்ட், டீச்சிங் கிஃப்ட், அது அவருக்கு இருக்குது. அவருடைய இது வந்து 4 வருஷத்தில் நான் வந்து பெருமையாக சொல்லிப்பேன். நான் லிங்கேஸ்வரன் அவர் மூலமாக, நான் இதன் மூலமாக இப்படி நாங்கள் 4-5 பேர் இது மாதிரியான ஒரு பொக்கிஷத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அந்த பொக்கிஷம் இன்னைக்கு வந்து ஆல் இந்தியா லெவலில் எப்படின்னா இங்கிலீஷ் அகாடமியில் கிளாஸ் எடுத்தார். அந்த அகாடமியில் அதிக கிளாஸ் எடுத்தவர் சந்துபால் தான் இருக்கும். 4 கிளாஸ் இங்கே உள்ள பர்ஃபார்மன்ஸ் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியில் ஒரு 2 கிளாஸுக்கு கூப்பிட்டு அப்படியே 2 நாள் கூப்பிட்டு அவரை கிளாஸ் எடுத்து வச்சு அவரோட வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் பார்த்துட்டு இவர் கட்டாயம் இங்கே கண்டினியூஸாக கிளாஸ் எடுக்கணும்னு புஷ் பண்ணி இன்று அங்கே கண்டினியூஸாக கிளாஸ் எடுத்துக்கிட்ட ஒரு ரிசோர்ஸ் பர்சன் சந்திரவர்தன். அங்கே வர டைரக்டர்ஸ், அங்கே வர டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், அங்கே வர ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அவரை பார்த்துட்டு இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் ஆல் அகாடமிக்ஸில் இஸ் டேக்கிங் கிளாஸஸ். ஆல்மோஸ்ட் ஆல் தி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தே ஆர் ரிசீவிங் செஷன்ஸ் ஃப்ரம் ஹிம். இது போக அவர் ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாமியார் மாதிரிலாம் தெரியும். பட் ப்ராக்டிக்கலாக அவர் எந்த அரசியல் சார்பு எதுவுமே கிடையாது. பட் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் உருவத்துக்காக சொன்னேன். உருவத்தை வச்சு வேற ஏதாவது பண்ணக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவருடைய எபிலிட்டி பற்றி லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வந்து இந்த நியூ கிரிமினல் லா வந்ததுக்கப்புறம் இதை பப்ளிசைஸ் பண்ணணும்னு அவங்க எஃபர்ட் கொண்டு வந்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கான்ஃபரன்ஸ் நடத்தி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸ் ஆல் ஓவர் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தின அத்தனை மீட்டிங்ஸ் அத்தனை கான்ஃபரன்ஸையும் அந்த அளவுக்கு old law as well as new law. I really have complete satisfaction and pleasure in introducing Mr. Chandru to you. I declare it second. Thank you. Chandru sir, இந்த moment பாரதிய சாட்சி அதிநியம் அது நம்ம ஏற்கனவே தமிழ் என்ன சொல்லிட்டு இருந்தோம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் திருடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் என்னன்னு போட்டுட்டு இருந்தீங்க, இந்திய சாட்சிய சட்டம் போட்டிருந்தீங்க, அவங்க பாரதிய சாட்சி அதிநியம் போட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ரெண்டாவது, இதெல்லாம் நியாய தர்மமே இல்லையான்னு பேசுறோம்ல, அதனால என்ன பண்ணிட்டாங்க, பின்னல் பாரதிய நியாய சங்கீதம் பண்ணிட்டாங்க. அடுத்து பாரதிய நாகரிக்னா சிட்டிசன்ஸ் அர்த்தம். நகர்னா ஊரு, நாகரிக்னா மக்கள், சிட்டிசன்ஸ். ஸோ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ப்ரொடெக்ஷன் கோட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்தியன் சாட்சிய சட்டத்தை பார்ப்போம். தட் இஸ் பாரதிய சாட்சிய சங்கீதா பார்ப்போம். டைம் நிறைய இல்லை, அதனால கடகடன் கொஞ்சம் போற மாதிரி இருக்கும். I think there is a recording also. If you fail to note down, there will be a recording. So please don't worry. Indian Evidence Actல எடுத்துட்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. அந்த கொண்டுட்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸும் ஒரு சிலதெல்லாம் கிரிமினல் லாயர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. It is giving a disadvantage to the police and advantages to you. எப்பன்னு சொல்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோர்ட்ல சண்டை போடுறது கரெக்டா இருக்கு, கேஸ் ஜெயிக்கிறது கரெக்டா இருக்கு. There are certain provisions in the present law which is advantageous to the criminal lawyers practicing on the criminal side, right? First, ரொம்ப கம்மி அமெண்ட்மெண்ட்ஸ் தான். Otherwise Indian Evidence Act it remains as it is.
There are only few amendments. I will not take more than half an hour to finish Bharatiya Sakshi Adhinayam. Right? Book vechirukingla? Yes. Section 2 ku ponga of Bharatiya Sakshi Adhinayam. You can just note it down. Section 2, subsection 2. என்னம்மா சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. Want to say something? சரி, ஏற்கனவே எவிடன்ஸ் ஆக்ட்ல டெஃபினிஷன்ஸ் என்ன செக்ஷன்ல இருந்தது? 3. எக்ஸலன்ட். எந்த ஜட்ஜி இங்க சர்வ் பண்ணிட்டு வெளியூருக்கு வந்தாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்க பாரை பத்தி? சொல்லவா? என்ன சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்களேன். எக்ஸலன்ட். அவர் சாருக்கு ஒரு கை தட்டுங்க. Give him a good clap. நல்ல பாரு. நாகர்கோயில் மக்கள் சண்டையே போட்டாலும் சட்டப்படி தான் சண்டை போடுவாங்க. Now I am telling the truth. Any judge who serves here comes out of your place. ஏற்கனவே எங்க இருந்தீங்கன்னு பேசினா நாகர்கோயில்ல இருந்த நல்ல பாரு. பிளைன்டிஃப் எப்படி ஈக்குவலா சட்டம் பேசி சண்டை போடுறாரோ அதே மாதிரி டிஃபரெண்டா சண்டை போடுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் அவ்வளவு சாதாரணமா எழுத முடியாது. அசாதாரணமான மக்கள் அவங்க நல்லா படிப்பாங்க, லீகலா சண்டை போடுவாங்க. அதனால that is a credit to the நாகர்கோயில் பார். As the honorable district judge says, பார் வந்து ஃபீபிளா இருந்ததுன்னா ஜட்ஜஸ் நல்ல ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த ட்ரையாங்கிள் ப்ராசிக்யூட்டரை பார்த்து டிஃபென்ஸ் லாயர் பொறாம பண்ணணும், டிஃபென்ஸ் லாயரை பார்த்து ப்ராசிக்யூட்டர் பொறாம பண்ணணும், ரெண்டு பேரையும் பார்த்து ஜட்ஜ் பொறாம பண்ணணும், ஜட்ஜை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் பொறாம பண்ணணும். இதை ரசிக்கிறீங்களான்னு தெரியல, இதை நீங்க எந்த அளவு ரசிக்கிறீங்கன்னு தெரியல. நான் சொன்ன விஷயத்த இப்படி ஒரு பார் இருந்தது, பெஞ்ச் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும் தெரியுமா? எப்படி வரும்? பயங்கரமா வரும். நல்ல குண்டு குழந்தை, அழகான குழந்தை மாதிரி வரும். இல்லைன்னா என்ன மாதிரி சப்ப குழந்தை தான் வரும். பார் கிட்ட ப்ராசஸ், when the plaintiff is very strong and the defendant is equally strong on facts and law and the judge is equally a good man, a honest man and a brilliant man and works to the conscience in accordance with law, then the judgment will never die. That judgment will stand ever. So the mother of the bench is always the bar. Right? If the bar is upright, bar is honest, bar is intelligent, bar doesn't have any agenda behind, and we will get a good judgment, and this judgment, these arguments will stand forever, immemorable. அதனால நாகர்கோயில்னா எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா சண்டையே மக்கள் சட்டப்படி தான் போடுவாங்க, சட்டம் பேசி தான் சண்டை போடுவாங்க. சின்ன ஒரு ஐயாவை கூட சூட்டு மாதிரி சண்டை போட்டு நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்க தான் சொல்லலாம் அதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் ஜட்ஜிங்க சொன்னது உண்மையா? சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்களா? சீனியர்ஸ் உண்மையா? சீனியர்ஸ் இதெல்லாம் சரி. இந்த வாரிசை ஜூனியர்ஸ் கண்டினியூ பண்றாங்களா? இந்த லெஜெண்டரி ஹிஸ்டரி எல்லாம் ஜூனியர்ஸ்லாம் கண்டினியூ பண்றாங்களா? சின்ன பிள்ளைங்களாம் கண்டினியூ பண்றீங்களா? எப்படி இல்ல? யாரும் வாயை திறக்க மாட்டீங்க. நான் சொல்றது இங்க லிசன், நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஜட்ஜி கிட்ட சட்டப்படி சட்டத்துக்காக சண்டை போடணும். ஜட்ஜி கேஸ் வந்து தோத்துருச்சு, ஜெயிச்சிருச்சு, அது இட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். நம்ம கேஸை நம்ம பேசலாம். நம்ம இருக்கிற கோர்ட் ஒன்றும் சுப்ரீம் கோர்ட் கிடையாது. ஓகே, இங்க நீங்க என்ன ரெடி பண்ணி வைக்கிறீங்களோ அதுதான் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற வக்கீல் இதை தான் எடுத்து அப்ரிஷியேட் பண்ணி பேச போறாரு. அதனால ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து we will see what are the amendments that is made in the Indian Evidence Act. There are only few amendments. First I will take you to section 2. Previously section 3 was addressing definitions. In 2 also you please come to section 2 documents, subsection 1D document. Right? Document means any matter expressed or described or otherwise recorded. In the last line it says and includes electronic and digital records. Underline the last lines because now in the definition of documents they have included electronic and digital records. முன்னாடி என்ன இருந்ததுன்னா டாக்குமெண்ட்ஸ்னா எந்த சப்ஸ்டன்ஸ், எந்த இன்ஸ்கிரிப்ஷன் எந்த விஷயத்துல பண்ணியிருந்தாலும், நம்ம பீச்சு பார்க்குக்கெல்லாம் போறோம்ல, உங்க ஊர்ல பார்க்லாம் இருக்குதா? இருக்குதா? பெரிய மரங்கள்லாம் இருக்குதா?
அந்த மரங்கள்ல ஆர்டின்லாம் போட்டு ஒரு அம்புலாம் விட்டுருக்குறாங்களா? நீங்களும் பார்க்கே போக மாட்டீங்களா? நீங்களே விட்டுருக்கிறீங்கல்ல, அது டாக்குமெண்டா? Is it a document? Yes. நீங்க விட்ட அம்பு டாக்குமெண்டா? அந்த மரத்துல இருக்கிறது டாக்குமெண்டா? சரி, கோயில்ல வந்து பாஸ் ஆகணும்லாம் எழுதி வைப்போம்ல, போய் குங்குமத்தெல்லாம் எடுத்து கோயில் சவுத்துல நான் போய், அது டாக்குமெண்டா? டாக்குமெண்டா? சரி, ஜட்ஜ் வேற ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்கும்போது அந்த பார் இருக்குதுல உட்காந்துருக்கிறோமே, அங்க எழுதிட்டு இருப்போம்ல டேபிள்ல, அதெல்லாம் டாக்குமெண்டா? எனி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன் எனி சப்ஸ்டன்ஸ், any inscription on any surface or substance is a document as was defined under the old Indian Evidence Act. Now in addition to that, electronically, digitally, anything is made also has become a document. So the inclusion now is 2 subsection 1D, 2 words electronic and digital records, but the word digital records are not defined. Only electronic records தான் define ஆயிருக்கு. digital records னா என்னன்னு define ஆகல. அதை நோட் பண்ணிக்கங்க. அங்கிருந்து we'll go to section 6 of BSA. Section 6 of Indian Evidence Act. What is section 6 of Indian Evidence Act? Superma. Pernama? Anita. Excellent. Res geste. What is res geste? Things said and done in the course of same transaction. அப்படின்னா என்ன? நான் இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கேன், டீ பிரேக் விட்றாங்க, நீங்கள் எல்லாரும் போயிடுறீங்க, நான் அந்த பக்கமாக போகும்போது கொஞ்சம் முடியெல்லாம் பிஞ்சு சட்டையெல்லாம் பிஞ்சு இருக்குது வெளியில் பார்க்குறதுக்கு. வெளியில் இருக்கிறவர் என்ன இன்ஃபர் பண்ணுவார்? அவர் எந்த சம்பவத்துமே பார்க்கல, ஒருத்தன் பின்னால் தெரிஞ்சிட்டு வரான், நீ என்னடா 1 மணி நேரம் இப்படி அறுக்கிறே எங்கள் கழுத்தன்னு சொல்லி ஒருத்தன் திட்டிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. இங்கே உள்ள யாரும் என்ன அடிச்சிருக்கிறாங்கன்னு இன்ஃபர் பண்ண முடியும். திங்ஸ் செட் அண்ட் டன் இன் தி கோர்ஸ் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன், a fact which will have a bearing with the fact in issue and it is closely associated with time in a short interval, right? Things said and done in the course of same transaction. இது எப்ப? section 6 Indian Evidence Act ல res geste. இப்போ என்ன பண்றாங்க, அந்த res geste section 4 ஆ வந்திருக்கு. ஏற்கனவே section 6, இப்போ res geste section 4. அதுல என்ன வேர்டை இன்க்ளூட் பண்றாங்கன்னா, there is an inclusion of one word. Please take section 4 of Bharatiya Sakshi Adhiniyam. Relevancy of facts forming part of same transaction. What it is said, facts which though not in issue are so connected with the fact in issue are a relevant fact. Previously the word relevant fact was missing. Now viewing it in a positive way, the scope of section 6 res geste was elaborated including the word relevant fact also along with fact in issue. ஏற்கனவே res geste ல பாத்தீங்கன்னா res geste evidence can be given only to fact in issue. Now res geste evidence can be given to fact in issue and also to relevant fact to the fact in issue. Okay, so what is fact in issue அப்படின்னா தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. A B கொலை பண்ணாரா? ஓகே, கொலை பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த ஆள் ஒரு குளத்துக்கிட்ட உட்காந்து துணியெல்லாம் அலசிட்டு இருந்தாரு, கத்திய ஒரு இடத்துல தூக்கி போட்டாரு, செத்து போனவர் படுத்துக்கிட்டு என்ன சந்துரு குத்திட்டான்னு அழுதுட்டு இருந்தாரு, நான் யாரையும் பார்க்கலைங்க, ஆனால் அந்த குத்துயிரும் குலவீரமா இருந்தாரு, என்ன பண்றாரு, நான் வந்து பார்க்கும்போது சந்துரு என்ன குத்திட்டான், அந்த பக்கம் ஓடுறான்னு சொன்னாரு. இதெல்லாம் என்ன என்ன இது? இது see, even though nobody has viewed Chandru stabbing that man, this man's murmur, this man's dying declaration at the last at the verge of death, all these are also relevant or closely connected with the fact in issue. So we should understand what is a fact in issue and we should also understand what is relevant fact. Now the scope of section 4, section 6, that's 12 section 6 was elaborated in section 4. So section 2 la முக்கியமான definition என்னன்னா 2 subsection 1D ல டாக்குமெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஏன் எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னா, நாடு வந்து பேப்பர்ல மட்டுமே இல்லை, நம்ம எல்லாம் வந்து மண்ணில் எழுதி பழகணும். மண்ணில் எழுதி பழகினதுக்கு பிறகு என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி ஓலை சோடியில் எழுதிட்டு இருந்தோம், மண்ணில் எழுதிட்டு இருந்தோம், பேப்பர்ல எழுதிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்றோம்? நாங்களாம் பழைய காலத்துல பாத்தீங்கன்னா யாரையா லவ் பண்ணணும்னு நினைச்சா
25-30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பேப்பரில் எழுதி கொடுக்கணும், இல்லைன்னா கைக்கோட்டையில் எழுதி கைக்கோட்டையை வைக்கணும் அந்த அம்மா கிட்ட. பாட்டுலாம் இருக்குது இல்லை? என்ன பாட்டு இருக்குது கைக்கோட்டை சம்பந்தமா? யாரும் நாகர்கோயிலில் லோகே பண்ண மாட்டீங்களா? கைக்குட்டை காதல் கடிதம்னு ஒரு பாட்டுலாம் இல்லை? சரி, நான் ரொம்ப வயசான ஆளுன்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாம் ரொம்ப இதா இருக்கிறீங்க. சரி, எலக்ட்ரானிக் இப்ப எல்லா லவ்வும் எப்படி மாறிடுச்சு? எல்லாமே எலக்ட்ரானிக் தான். வாட் எவர் இட் இஸ், நவ் இட் இஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம், ரைட்? ஸோ பார்லிமெண்ட் என்ன பண்றாங்கன்னா, எல்லார் கையிலயும் ஒரு போன் இருக்குது, எல்லா இடத்துலயும் கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்லிமெண்ட் வாண்ட்ஸ் டு டூ ஒன் திங், தட் இஸ் பார்லிமெண்ட் வாண்ட்ஸ் டு மேக் தி லா டு ரன் வித் தி டைம். நம்மளுக்கு அசௌகரியம் இருக்குமான்னு பார்த்தா கட்டாயமா நம்மளுக்கு அசௌகரியம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சட்டத்தை படிச்சுக்கலாம். சப்போஸ் இந்த சட்டம் சரியா சரியில்லையான்னு சொல்லணும்னா கூட இந்த சட்டத்தை நம்ம முழுசா படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஓகே, so now the scope of section erstwhile 6 has been elaborated as section 4 res geste. Now come to section 22. Please come to 22 of BSA. ஒரே ஒரு வார்த்தையை உள்ள ஆட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இந்த 22 ஏற்கனவே 24 BSA 24 is equivalent to section 24 of IEA. என்ன 24? கன்ஃபெஷன். கன்ஃபெஷனுக்கு ஏற்கனவே என்ன வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா ITP ஞாபகம் வச்சுக்கணும், இன்டியூஸ்மெண்ட் த்ரெட் அண்ட் ப்ராமிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கூட ஒரு வேர்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க, கோயர்ஷன். This word coercion is not explained in Indian Evidence Act or BSA. However, it is explained in Indian Contract Act of 1872. So, if you want to understand the meaning of the word coercion, you can understand it from Indian Evidence Act. அவ்வளவுதான். 24 presently 22. பழைய 24, புதுசு 22. சரி, அடுத்து பழைய 25, 26, 27. இது கிரிமினல் சைட்ல பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லா போலீஸுக்கும் தெரியும் இல்லையா? 25, 26 and 27 is 23 consolidated 23 of Indian Evidence Act. அவ்வளவுதான். இதுல 25 என்ன? Confession to police inadmissible. 26 என்ன? அது இன்னும் ஒழுங்கா சொல்லணும், நான் தப்பா சொல்லிட்டேன். Confession to police shall not be used as against the accused. 25 அத மொட்டை தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா, shall not be used as against the accused தானே இருக்குது. அதனால சென்டென்சிங் சமயத்துல ட்ரையல் கன்விக்ஷன் முடிகிற வரைக்கும் கிடையாது. ஓகே, சென்டென்சிங் சமயத்துல அந்த கன்ஃபெஷனை அவருக்கு ஃபேவரபிளா யூஸ் பண்ணலாம். எப்ப அந்த கன்ஃபெஷனை அவரே வில்லிங்கா கொடுக்குறாரு, யாரும் துன்பப்படுத்தாம ரிமோர்ஸ்ஃபுல்லா கொடுக்குறாரு. அப்படின்னா இந்த தப்பை நான் செஞ்சுட்டேன்னு அவரே வந்து போலீஸ் கிட்ட சொல்லி லாவை மோஷன்ல செட் பண்ணாருன்னா அந்த கன்ஃபெஷனை யூஸ் பண்ணி சென்டென்ஸை அவர் குறைக்கலாம். அப்ப அந்த கன்ஃபெஷனை எப்போ எடுக்கணும்னா, இட் இஸ் நாட் தட் வில் நாட் பி ஆஃப் எனி யூஸ் டூரிங் கன்விக்ஷன். இட் இஸ் ஒன்லி டு பி லுக்ட் இன்டு அட் தி டைம் ஆஃப் சென்டென்சிங். நீங்க ரெண்டு ஜட்மெண்ட் படிக்கணும், மொட்டை தேவர் வெர்சஸ் அன்னோன் இருக்கும், இன்றி மொட்டை தேவர் இருக்கும். 1951 ஜஸ்டிஸ் மேக் அண்ட் ஜஸ்டிஸ் சோமசுந்தரம், மெட்ராஸ் ஹைகோர்ட், மொட்டை தேவர் கேஸ். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு பிறகு சுடலை மணி வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை, ஆனரபிள் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அண்ட் அனதர் ஜட்ஜ். இப்ப தற்சமயம் செல்வம் வெர்சஸ் ஸ்டேட் ஒன்று வந்திருக்குது, ஆனரபிள் ஜஸ்டிஸ் MS ரமேஷ் அண்ட் ஆனரபிள் ஜஸ்டிஸ் சுந்தர் மோகன். அதை படிங்க. 3 விஷயத்தையும் படிச்சுட்டு எந்த வெர்ஷன் நல்லா இருக்குன்னு பாருங்க. ஓகே, there is still a confusion in that which version is a better version, because Nagarkoil bar is a very brilliant bar. Read all these 3 judgments and discuss. முதல்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுங்க. ஏதோ ஒரு பேர் அதுக்கு வைங்க, நாகர்கோயில் பார் அசோசியேஷன் இந்த 2024 ஆகஸ்ட்னு போட்டு ஒரு ஃபார்ம் பண்ணுங்க. சட்டம் சம்பந்தமான விஷயத்தை மட்டும் டெய்லி அதில் டிஸ்கஸ் பண்ணுங்க, ஹெல்த்தியா.
ஒரு 2 வருஷம் அந்த அந்த குரூப் ஒழுங்கா போச்சுன்னா நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிறத விட கட்டாயமா நம்மளோட அறிவு வந்து அதிகமா போகும். சட்டம் மட்டும் பண்ணுங்க. நீங்க பாலிடிக்ஸுக்கு வேற விஷயம், சினிமாவுக்கு தனியா ஒரு வாட்ஸ்அப் வச்சுக்கோங்க. இதுல அது போட்டீங்கன்னா செத்து போயிடும், கொஞ்சம் நல்லது. ஏன்னா அதெல்லாம் ப்ரிடாமினண்டா போய் இது செத்து போயிடும். ஸோ ஸ்டார்ட் சம்திங், ரைட்? இந்த 3 ஜட்மெண்ட்டையும் படிங்க. படிச்சீங்கன்னா கன்ஃபெஷன் டு அ போலீஸ் பை an accused shall not be used as against him என்ற ஒரு வார்த்தையை அவனுக்கு எதிர்ப்பாக தானே உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ அவனுக்கு சாதகமாக யூஸ் பண்ணலாமே ஒரு அருமையான இன்டர்பிரேஷனை யோசிச்சு செக்ஷன் 25 இன்டர்பிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் 25 it is section 26. What section 26 says? 26 is with regard to confession to police in the presence of immediate presence of magistrate cannot be used as against him but for in the immediate presence. அப்ப கன்ஃபெஷன் போலீஸ் கஸ்டடியில் இருந்தாலும், see போலீஸ் கிட்ட சொல்றது வேற, போலீஸ் கஸ்டடியில் சொல்றது வேற. போலீஸ் கஸ்டடி என்ன? போலீஸ் என்ன இப்ப பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்கன்னா போலீஸ் கஸ்டடி. அதர்வைஸ் ஐ வுட் நாட் ஹவ் சீன் தி போலீஸ் அட் ஆல். போலீஸை நான் பார்த்தே இருக்க மாட்டாங்க, நானும் போலீஸை பார்த்துருக்க மாட்டேன். இப்போ என்ன பண்றாங்க? போலீஸ் வந்து உங்க பார் அசோசியேஷன் வாசப்படியில் நிற்கிறாங்க, இந்த பக்கமும் நின்றுட்டாங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, போலீஸ் உங்களை வந்து கைது பண்றதுக்காக நிற்கிறாங்க, நீங்க ஏதோ ஒரு செயின் திருடிட்டு வந்துட்டீங்க, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் திருடிட்டீங்க. நவ் ஈவன் தோ தி போலீஸ் ஹவ் நாட் சீன் மீ, my right to movement is hampered and I have got a knowledge that போலீஸ் அவங்க கஸ்டடியில் நம்மளை வச்சுட்டாங்க, நம்மளோட ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மூவ்மெண்ட் நம்மளுக்கு இல்லை. இந்த நேரம் நான் ஒரு விஷயத்தை கன்ஃபஸ் பண்ணனாலும் that is deemed as a police custody and a confession in police custody, because my right of movement, I apprehend that I am surrounded by police, I am in custody of the police. So there is a difference in section 25 understanding, in section 25 and section 26. But if a confession is given, even if I am in a police custody in the immediate presence of magistrate, that is admissible. This is section 25 and 26. 27, you all know Pulupuri Kotaya versus Emperor. நீங்க சின்ன பிள்ளைங்க யாராவது படிச்சலன்னா அதை எடுத்து படிங்க. ஒன் ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட், ரியல் ஆன்டிக் பீஸ். இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்றாங்க. எடுத்ததெல்லாம் அணுவா படிக்கணும் நீங்க, ரைட்டா? பிடிஜி ஐயா சொன்ன மாதிரி law should be dash. யாராவது ஃபீல் பண்ணுங்க பாப்போம். law should be liked. லாலாம் லைக் பண்ணணும், ஆனா ஒரு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் லவ் பண்ணணுமா? Law should be loved. You are a lawyer, you are a judge. Only if you love law, it will illuminate you. Law should always be loved. Okay, நீங்க யார்? லாயர். மக்கள் என்ன நம்பிக்கையில வரோம்? அவங்களுக்கு சட்டத்துல புளிய ஒரு சட்டம் தெரியும். நம்ம என்ன நினைப்புல கோர்ட்டுக்கு போறோம்? எங்க ஐயாவுக்கு எல்லாமே தெரியும், எங்க அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நம்ம லாவை முதல்ல லவ் பண்ணணும். என்ன பொறாமையா இருக்குதுன்னா 47 ஒரு மனுஷன் எழுதுறான், 2 பேரும் உட்காந்து 5 judges பெஞ்ச் எழுதுறான் ஜட்மெண்ட். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜட்மெண்ட்டை யாராலையும் ஒன்றும் அசைக்கவே முடியல பாருங்க. அப்ப அந்த ஜட்மெண்ட் எழுதின ஆளுக்கு எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கும் அந்த சப்ஜெக்ட் மேல. நீங்க புலுகுரி கோட்டையா ஜட்மெண்ட் எடுத்து செக்ஷன் 27 படிச்சுட்டு 27 படிச்சீங்கன்னா அதுல இருக்கிற விஷயம் 27 இருக்காது. நிறைய நேரம் வந்து இங்க பாருங்க, 2 டைப் ஆஃப் அட்வொகேட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரைட்? ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோவே பண்ணக்கூடாது. அது பெரிய அபத்தம். இந்தியால வந்து 2 விஷயம். ஆர்டிகல் 141 says what 141 says? Laws declared by the Supreme Court or law of the land. This is 141. 245 of the Constitution says Parliament can make laws. So சட்டத்தை அவங்க ஏற்றுவாங்க, இவங்க சட்டத்தை என்னன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. This is what law is சொல்லுவாங்க. ஆகையால லாவை எப்படி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இன்டர்பிரேட் பண்றாங்க? There are people with greater wisdom. They are called as wise man, right? A judge is a wise man. What he does, he interprets something from the first principles, or he says in the first principle இப்படிதான் அர்த்தம் சொல்லுதுன்னு சொல்லி ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் நம்மளுக்கு எடுத்து உரைப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸையும் கட்டாயம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸோட லேட்டஸ்ட் ப்ரொபோசிஷன் என்ன, அந்த லேட்டஸ்ட் ப்ரொபோசிஷன் கரெக்டா தப்பா நீங்க டிசைட் பண்ணலாம். நீங்க வக்கீல் என்ன சொல்லலாம்? இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபலுக்கு உடன்பட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னு சொல்றது உங்களோட சுதந்திரம். என்ன சொல்லலாம்? இல்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட் நான் அக்செப்ட் பண்ணல, திஸ் இஸ் நாட் வெரி க்ளோஸ் டு தி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். இதெல்லாம் உங்களோட அர்த்தம்.
உங்களோட அதிகாரத்துல நீங்க பேசுறதுக்கு. ஆனா லா ஆஃப் பிரசிடென்ட் வந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அதை விட ஒரு பெரிய பெஞ்ச் தப்பு சரின்னு சொல்ற வரைக்கும் we are duty bound to follow that. You can criticize, but you are duty bound to follow that. So you should always have a strong grounding in the first principle, and you should always update yourself with the judgments of the Honorable High Court and the judgment of the Honorable Supreme Court. Okay, so Pulukari Kottaya is one such classic landmark. This is section 27. What does it say? A disclosure statement leading to discovery of a fact. Fact is not the material object alone. Fact is the accused's exclusive knowledge of the place and the object or the person concealed in that. Right? Accusedக்கு disclosure statement கொடுக்கும்போது prosecutionக்கு தெரியாத ஒரு புதிர் ஒன்று அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லணும். So Pulukari Kottaya says two things. It is not recovery of an object alone. It is more than that. He should say, எனக்கு அந்த இடமும் தெரியும், இடத்துல ஒளிஞ்சிருக்கிற நபர் தெரியும், இடத்துல புதைக்கப்பட்ட ஆள் தெரியும், இடத்துல இருந்து ஒரு பொருளையும் நான் எடுத்து கொடுப்பேன். So fact is something which is not known to the prosecution. That is the reason the word discovery is used. Discoveryக்கு இன்வென்ஷனுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது சின்ன பிள்ளை இருக்கீங்களா? அனிதா, என்னமா வித்தியாசம் டிஸ்கவரிக்கு இன்வென்ஷனுக்கும்? இன்வென்ஷன்னா எலக்ட்ரிசிட்டி இன்வென்ட் பண்ணாங்களா டிஸ்கவர் பண்ணாங்களா? இன்வென்ட் பண்ணாங்க. கொலம்பஸ் என்ன டிஸ்கவர் பண்ணாரு? Okay, so now section 23 of BSA is a combination of 25, 26 and 27. That's all. Then please come to section 24 of BSA. In the 24 பாருங்க என்ன சொல்றாங்க? Consideration of proved confession affecting person making it and others jointly under trial for same offense. ஏற்கனவே நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம அக்யூஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கோ அக்யூஸ்டோட கன்ஃபெஷனை ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி சொல்றேனே, நானு சந்துரு, ஓகே, சந்துரு, சந்திரிகா, ரெக்ஸோனா, லைஃப் பாய் 4 பேர் சேர்ந்து ஒரு தப்பு பண்றாங்க, குற்றம் பண்றாங்க. அதுல சந்துரு மட்டும் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. ஓகே, மீதி 3 பேர் கோர்ட்டுக்கு வராங்க. யார் யார் வராங்க? யார் யார் வராங்க? சந்திரிகா, ரெக்ஸோனா, லைஃப் பாய் 3 பேர் வராங்க. ஜட்ஜ் என்ன பண்றாரு? ரொம்ப நாள் இந்த ட்ரையலை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸ்பிளிட் பண்ணி இப்ப அந்த சந்திரிகா அந்த மீதி 2 சோப் பேர் சொன்ன பாருங்க, இவங்களோட ட்ரையல் நடக்குது. அதுல ஒரு கன்ஃபெஷனை யூஸ் பண்றாங்க. அந்த கன்ஃபெஷன் கொடுத்தவரு என்னையும் பத்தி சொல்லியிருக்கிறாரு, அவங்களையும் பத்தி சொல்லிக்கிட்டாரு. கன்ஃபெஷன் of a co-accused should necessarily be incriminating as against himself, and it should be self-incriminatory, and he should also implicate others in that. Right? இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த ட்ரையல் முடிஞ்சு போச்சு, அக்யூட்டல கன்விக்ஷன் அந்த ட்ரையல் முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றேன்? 5 வருஷம் கழிச்சு வந்து என்ன போலீஸ் புடிச்சிட்டு வராங்க, எனக்கு புதுசா ட்ரையல் நடக்குது. நான் வந்த உடனே என்ன சொல்லுவேன்? போன ஒரு கன்ஃபெஷன் அந்த கேஸ்ல யூஸ் பண்ணீங்க பாருங்க, அதை ஜாயிண்ட் ட்ரையல்ல தாங்க யூஸ் பண்ணணும், எனக்கு தனி ட்ரையல் நடக்குது, நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஜம்முன்னு நான் என்ன பண்ணுவேன்? அக்யூட்டல் வாங்கிட்டு ஓடி போயிட்டு இருந்தேன். இது வந்து 1872ல இருந்து 2024 1 ஜூலை வரைக்கும் நடந்துச்சு. பார்லிமெண்ட் எங்க இருந்து போனாலுங்க அவங்களாம் பார்லிமெண்டேரியன்ஸ், நம்ம சட்டம் ஏற்றவங்களாம் யார்? எங்க இருந்து? தேவதை மாதிரி வாழ்ந்து குதிச்சாங்க. அவங்களாம் யாரு? எங்க இருந்து போனவங்க? இங்க இருந்தா போனவங்க. நம்ம என்ன திருட்டுத்தனம் பண்றோமோ அதே திருட்டுத்தனம் அவங்களுக்கும் தெரியல. அவங்க என்ன பண்றாங்க? இது ரொம்ப அதிசயமா இருக்குது, நல்லா இருக்குது, இப்படி தப்பிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன இப்ப யோசிச்சிட்டாங்கன்னா, ஒரு டீம்டு ஃபிக்ஷன் ஆஃப் லாவை கிரியேட் பண்றாங்க. என்ன கிரியேட் பண்றாங்க? சந்துருவும் 3 பேரும் சேர்ந்து ஒரு குற்றத்தை பண்ணி அந்த கன்ஃபெஷன் ஆஃப் கோ அக்யூஸ்ட அந்த 3 பேருக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்களே, இவன் நைஸா தப்பிக்கிறானே, அதனால இவன் அப்படி சட்டத்தை மீறி ஒருத்தன் ஓடி போயிட்டு ஸ்பிளிட் ப்ரோசீடிங்ஸ்ல வந்து இப்படி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறான். அதுக்கு இந்த சட்டம் உறுதுணையா இருக்குது. அதை கொஞ்சம் டென்ட் பண்ணலாம். டென்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நடந்த ட்ரையலும்
என்னோட நடக்காத ஒரு ட்ரையல் இருக்குதுல்ல, நான் தான் இங்க போய் பதுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. இந்த ட்ரையலும் நடந்ததா டீம் பண்ணிக்கணும். So I am putting it very simply to you. If I come and take a defense that in the split proceedings confession of co-accused was already used, so it cannot be used as against me because it is not a joint trial சொன்னா கோர்ட் சொல்றாங்க ஏற்கனவே நடந்த ட்ரையலும் இதுவும் ஜாயின்ட் ட்ரையல் தான், நாங்க இந்த சப்சிக்வென்ட் ட்ரையல்ல அதை யூஸ் பண்ணுவோம்னு எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க. This is one change in a settled proposition of law. கடைசி ஜட்ஜ்மெண்ட் கூட அதுக்கு என்னன்னா ராஜா alias ஐயப்பன் versus State of Tamil Nadu. Raja alias ஐயப்பன் versus State of Tamil Nadu, Supreme Court. I think it is 2020 judgment. Okay, 1st April 2020 Supreme Court judgment. Confession of an accused tried previously. Confession of an accused tried previously would be rendered inadmissible in a subsequent trial of the same case. Okay, this is the proposition. These propositions will not hold good in view of section 24 explanation 2. A trial of more person than one, 4 பேர் அதுல 2 பேருக்கு ட்ரையல் நடக்குது, 2 பேருக்கு நடத்தல. A trial of more person than one held in the absence of the accused who has absconded or who fails to comply with the proclamation issued under 84. 2 பேரை பத்தி பேசுறாங்க பாருங்க. absconding தனி, proclamation தனி. நம்ம அந்த BNSS வரும்போது என்ன proclamation பார்ப்போம், absconding பார்ப்போம். தற்சமயத்துக்கு என்ன எழுதி வச்சுக்கோங்கன்னா abscondingனா 355 of BNSS, proclamationனா 356 of BNSS. எழுதுறீங்களா? அந்த proclamationல 356 எழுதுறீங்க பாருங்க. அதுல 34 subsection 2 Roman 2 84 86 107 and 356. 34 subsection 2 Roman 2 84 86 107 and 356. இது எல்லாம் proclamation of offenders பத்தி பேசும் BNSS ல. ஓகே, 10 ஆண்டுக்கு மேல தண்டனை இருக்கிற வழக்குகளை எந்த வழக்கா இருந்தாலும் proclaimed offender னு 34 subsection 2 Roman 2 define பண்ணுது. ஓகே, 84 என்ன சொல்லுதுன்னா BNSS ஒரு ஆளை how to proclaim a man as a proclaimed offender. 84 86 and 107 speaks about attachment of property of a proclaimed offender. எக்ஸ்பர்ட் எல்லாம் வாங்கலாம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போய் என்ன பண்ணலாம், இந்த ஆள் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வச்சிருக்கிறான், அவன் கன்சென்ட்டே இல்லாமலே என்ன செய்யலாம், அந்த சொத்தை அட்டாச் பண்ணலாம். அப்புறம் இந்த 107 BNSS என்ன பண்ணுதுன்னா, நான் இருக்கிறேன் கொள்ள கூட்டாளி மாதிரி வேலை செய்யறோம் ரைட்டா, பெரிய கிரிமினலா இருக்கிறேன், நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வச்சிருக்கிறேன், அதை நான் ஒரு 4 பேர் ஃப்ரண்ட்ல உட்காந்து 4 பேரை ஏமாத்தி வச்சிருக்கிறேன். ப்ராசிக்யூட்டர் வழக்கு நடத்தி குரூப் புது சட்டம் சொல்லுது, அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமை சந்துரு யாரை ஏமாத்தி வச்சிருந்தானோ இதை அவங்கிட்டே திருப்பி கொடுங்கன்னு சொல்லுது. திஸ் ஆர் ஆல் நியூ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் தி லா which is welcome. இப்படிலாம் முன்னாடி சட்டமே கிடையாது. ஒரு குற்றவாளியோட சம்பாதிச்ச சொத்தை யாருக்கிட்ட போயிடும், ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ என்ன சொல்றாங்க, எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்தானோ சோர்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களோட ஷேர்ஸை பிரித்து அவங்ககிட்டே திரும்பி கொடுங்க. திஸ் இஸ் அ குட் திங் இன் தி நியூ லா. ஸோ யூ ஷுட் கன்ஜாயின்ட்லி ரீட் section 356 along with section 34 subsection 2 Roman 2 84 86 then 107 and 356. 355 deals with absconding because 10 வருஷத்துக்கு மேல குற்றம் இருக்கிற விஷயங்களுக்கு ஆளுங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், proclaimed offender னு சொல்ல முடியும். 10 வருஷத்துக்கு கீழ இருக்கிறவனா இருந்தானா absconding னு சொல்லிடணும். இது 355 356 deals with proclamation of offenders. ஓகே, இப்ப absconder இருந்தாலும் proclaimed offender இருந்தாலும் இவர் மகாராசா மாதிரி போயிட்டே இருப்பார், நீதிமன்றத்தை மதிக்க மாட்டார். இப்ப என்ன சொல்றாங்க BNSSலன்னா, சிவில் கோர்ட்ல எப்படி ஒரு பிரதிவாதி சம்மன் கொடுத்து வரலன்னா என்ன பண்றோம், ஒரு சிவில் குற்றத்து ஒரு சிவில் லைபிலிட்டிக்கே அவன் வரலன்னா அவனை ப்ரொக்ளைம் பண்ணிட்டு இருந்தோம், சாரி அவனை எக்ஸ்பார்ட்டே பண்ணோம். இவன் குற்றம் பண்றது பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு எகெயின்ஸ்டா பண்றான், ஒரு தனிநபருக்கு எகெயின்ஸ்டா பண்றான். ஒரு குற்றம் பண்றவன் என்ன நினைக்கிறான்னா, தான் சட்டத்துக்கு மேல நினைக்கிறான், இவனுக்கு மேல யாருமே இல்லைன்னு நினைக்கிறான், அவன் தான் குற்றம் பண்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வண்டியில வரேன், ஓகே,
ஒருத்தர் என்ன பண்றாரு, என்ன நிறுத்துறாரு, கத்தியால வெட்டுறாரு. என்ன வெட்டுறாரு, நீ என்ன கோர்ட்ல வந்து பெருசா எங்களுக்கு எகெயின்ஸ்டா கேஸ் நடத்துறியான்னு வெட்டுறாரு. இது சாதாரண ஐபிசி அஃபென்ஸ்ல வருது. ஒருத்தர் என்ன பண்றாரு, என் காருக்கு முன்னாடி 2 குண்டு போடுறாரு, பின்னால 2 குண்டு போடுறாரு, போட்டுட்டு என்ன வெட்டுறாரு. இந்த மாதிரி அஃபென்சஸ் எங்க நடக்குது, எந்த கோர்ட்ல நடக்கும்? பாம் பிளாஸ்ட் கோர்ட்ல என்ஐஏ வந்துருவாங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்துருவாங்க. ஏன் வராங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் யூஏபிஏல வந்துரும், யூஏபிஏவோட ஷெட்யூல் அஃபென்சஸ்ல வந்துரும். இப்ப சட்டம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தன் கத்தி எடுத்து ஒருத்தன் வெட்டுறான் கோவத்துல, இவன் என்ன நினைக்கிறான்னா எல்லா மக்களுக்கும் பயத்தை உண்டுபடுத்தணும்னு நினைக்கிறான். இவன் ஒரு தனி நாடு மாதிரி அவனை யோசிச்சுக்கிறான். எப்படி வந்து பார்டர்ல 2 பேரும் குண்டு வெடிச்சு சண்டை போடுறாங்களோ, இவன் என்ன நினைக்கிறான், நான் ஒரு டெரரை கிரியேட் பண்ணணும், எனக்கு வெட்டுறது மட்டும் நோக்கம் கிடையாது, மேல நான் டெரரை கிரியேட் பண்ணணும். இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம இவன் தப்பிச்சு போயிடுறான். அழகா ஒரு ஸ்டைலா ஒரு பேர், அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர். அந்த கட்டு என்னவா இருக்கும், ஜம்முன்னு இங்கே இருக்கும். எத்தனை வருஷம் இருக்கும், 30 வருஷம் 100 வருஷமா தான் அந்த கட்டு இருக்கும். அதை எல்பின்னு சொல்லி லாங் பெண்டிங் கேசஸ்ன்னு வச்சிருப்பாங்க. அவர் வரணும், யாரு, ஒரு இன்னொரு உயிருக்கும் மரியாதை தரமாட்டாரு, நாட்டுக்கும் மரியாதை தரமாட்டாரு, சட்டத்துக்கும் மரியாதை தரமாட்டாரு. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு இருந்தது பழைய காலத்துல இருந்துச்சு. 1/7/2024 என்ன சொல்றாங்கன்னா, any person who is accused of an offense has got a duty to appear before the court of law on issuance of a summons. See brothers and sisters, see, ஒரு சிவில் கேஸ்ல நம்ம ஒருத்தன் மேல போய் வழக்கு போடுறோம், சின்ன அரடி சண்டை, அவனே நீ நீதிமன்ற சம்மனை மதிக்காம நீ வரலன்னா நாங்க உன்னை எக்ஸ்பார்ட்டே பண்ணி உனக்கு எதிர்பார்த்து தீர்ப்பு கொடுக்கணும் போது, நாட்டையும் மதிக்காம உயிரையும் மதிக்காதவனுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம உட்காந்துருக்க தேவை கிடையாது. அதனால சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இதே மாதிரியே ட்ரையல் அண்ட் என்கொயரி, ட்ரையல் அண்ட் ஜட்மெண்ட் இன் ஆப்சென்ஷியான்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எந்த ஒரு ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர் நீதிமன்றத்தை மதிக்காம இருக்கிறானோ அவனோட எல்லா ப்ரொசீடிங்ஸும், என்கொயரி ஆகட்டும், ட்ரையல் ஆகட்டும், ஜட்மெண்ட் ஆகட்டும், will be proclaimed in his absence. Perhaps he can come down. There is a period of 3 years for coming down and setting aside all this. ஆனா முன்ன மாதிரி நாங்க சாட்சியை மட்டும் விசாரிச்சுட்டு 299 CRPC சாட்சியை விசாரிச்சுட்டு கட்டு இருக்கும். இவர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார், சாட்சியெல்லாம் விசாரிச்சாங்களே, அவங்களாம் செத்து போயிட்டாங்களா, எல்லாம் செத்துருவாங்க. எல்லாம் வந்த பிறகு ஒரு பெட்டிஷன் போடுவார், நான் ஐயா நான் ஆஜராகிறேங்க ஐயா, வழக்கு எடுத்து நடத்துங்க ஐயா. என்ன எடுத்து நடத்த முடியும்? வழக்கு என்ன ஆகும், அல்டிமேட்டா என்ன ஆகும், அக்யூட்டல் ஆயிடும். இதுவே ஒருத்தன் பொறுப்பா சம்மன் பண்ணோன்னா கும்பிடுறங்கய்யா வந்துடுறங்கன்றவன் என்ன பண்றான், கட்டகட்டம் நடத்தி அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். இவனை விட புத்திசாலி என்ன பண்றான், ஓ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர் ஒன்று இருக்குது, நம்ம பாட்டு ஏமாத்திட்டு இருக்கலாம். இப்ப இந்த சைடு பாக்குறாங்கல்ல, நம்ம வீட்டுல ஒருத்தன் செத்து போயிட்டான், ரைட், நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தன் மேல ஒருத்தன் குண்டு போட்டுட்டான், கத்தி எடுத்து வெட்டிட்டான். வெட்டனோட போலீஸால பிடிக்கவே முடியல. ஜட்ஜ் என்ன பண்றாரு, 10 பேரை விசாரிச்சுட்டு பேசாம இருக்கிறாரு. நம்மளோட பாட்டியோ அம்மாவோ என்ன புலம்பிட்டு இருப்பாருன்னு பாருங்க. நாட்டை எப்படி திட்டுவாங்க, என்னடா கையாளாத நாடா இது, இவனுங்கெல்லாம் என்ன சட்டம் வச்சிருக்கான், ஒருத்தன் வந்து தப்பு எடுத்து போயிட்டான், வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. So all this has to be seen in a multi-dimensional holistic way from the side of the victim also. நம்மளுக்கு எவ்வளவு வலிக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவர் வரவே மாட்டாரு, அவர் வரலனாலும் நீதிமன்றம் வெயிட் பண்ணி ஐயா என்னைக்கு வராரோ அது வரைக்கும் அவருக்கு தீர்ப்பே சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போமா அப்படின்னா, now the present law says all these days have gone. If you doesn't come, we will attach your property, we will also auction the property, we will also give the property to the persons from whom the proceeds of crime was gathered, we will also proclaim judgment, we will also make inquiries in your absence. So 3 things will happen under section 356 conjointly read with the other sections which I have told. Okay, இப்போ இந்த 24 evidence act எதுக்கு யூஸ் பண்றாங்க, explanation 2 னா, என்னைக்கோ ஒருத்தவங்க கோர்ட்ல வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறான் பாருங்க, ஐயா அந்த பழைய கேஸ்ல ஜாயிண்ட் கேஸ்ல ஒரு கன்ஃபெஷன் இருக்குது பாருங்க, அது எனக்கு எதிர்ப்பா யூஸ் பண்ணக்கூடாது, ஜாயிண்ட் ட்ரையல் இல்லைன்னு சட்டம் என்ன சொல்லிடுச்சுன்னா, தம்பி நீ தனியா ட்ரையலே நடத்தினாலும் ஏற்கனவே நடந்த ட்ரையல், இந்த ட்ரையல் கூட நாங்க என்னவா பாக்குறோம் இப்ப. ஸோ அவ்வளவுதான். ஓகே, இன் தட் வே சமுதாயம் மேல அக்கறை இருக்கிறதுனால நான் டிஃபென்ஸ் லாயர் முன்னாடி பாருங்க, இன்னுமே எனக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மறந்துடுச்சு பாருங்க, நான் இன்னும் டிஃபென்ஸ் லாயர் தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அதர்வைஸ் ஆல்சோ ஐ கேன் கண்டக்ட் டிஃபென்ஸ் லாயர் ஃபார் ஸ்டேட். ஆஸ் அ டிஃபென்ஸ் லாயர் இது நம்மளுக்கு எதிர்ப்பான விஷயமானா, குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு தான் எதிர்ப்பான விஷயம். யார் விக்டிமோ அவங்களுக்கு நல்ல விஷயம். ஓகே, திஸ் இஸ் an appreciable point in section 24 explanation 2. Then please come to section 39. 39 is previously section 45 of IEA.
செக்ஷன் 45 என்ன சொல்லுது? 45 எக்ஸ்பர்ட் நல்லா சொல்லுங்க, காது கேட்காது. சரி, அதுல நான் ஒரு கேஸ்ல உங்களுக்கு சொல்றேன். மதன் கோபால் கக்கட் vs நவல் குமார் துபே அப்படின்றது கேஸ்ல பேர். மதன் கோபால் கக்கட் vs நவல் குமார் துபே. This judgment, if you read and understand, then you will know what is an expert opinion. சரியா? சரி, இப்ப நாகர்கோயில்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க. அந்த பொண்ணை பத்தி என்ன கேட்பாங்க? 4 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. 4 பேரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணோட தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க? நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்ல தெரிஞ்சவங்க கெட்ட பொண்ணுன்னு கூட சொல்லலாம். தெரியாதவங்க கூட என்ன சொல்லலாம்? எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால தெரிஞ்சவன் நல்லவனா தெரியாதவன் கெட்டவனா நம்மளுக்கு தெரியல. So opinions are not judgment. This is one thing I want to impress upon all my learned brothers. Opinions are always opinion, right? The judgment which I have referred to you is Madan Gopal Kakkad versus Naval Kumar Dubey, 1992 Supreme Court judgment, rendered by Justice Fatima Bibi, Honorable Justice Fatima Bibi and Ratan Vel Pandian. 2 பேரும், ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர், ஒரு அம்மா உங்க ஊரு கிட்ட இருக்கிற கேரளா. ஃபாத்திமா பிவி. யார் ஃபாத்திமா பிவி லார்ட்ஷிப்? First lady to become a Supreme Court judge. பாருங்க, முன்சிஃப் மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. See the dedication of that lady. ரொம்ப இந்த ஊரு சின்ன ஊரு, டெவலப்மெண்டே இல்லாத ஊரு. அதனால நம்மள இருந்து கூட உங்கள இருந்து கூட யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு போகணும், ரைட்? லைஃப்ல வந்து ஹார்ட் ஒர்க்கை தவிர வேற எதுவுமே நம்மளை எங்கேயும் எடுத்துட்டு போவாது. அவர் ஹானஸ்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் ஒன்லி வில் டேக் அஸ். டோன்ட் வரி அபவுட் எனிதிங், ரைட்? சரி, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பீனியனால 18 வருஷம் அவங்க கேஸ் நடத்த வேண்டியதாக போச்சு. ஒரு சின்ன புள்ள, 8 வயசு புள்ள, அந்த புள்ள என்ன பண்றாங்க? ஒருத்தன் வந்து அந்த புள்ளகிட்ட செக்ஸ் பண்றான், ரேப் பண்றான். அவன் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், பெனிட்ரேட் பண்றான். ஆனா ஹைமன், அந்த கன்னி திரை இருக்கு பாருங்க, அது கிழியல. டாக்டர் என்ன பண்றாரு? ஹைமன் இன்டாக்டா இருக்கிறதுனால there is no rape மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. செஷன் ஜட்ஜ் இந்த செக்ஷன் 45ல எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் என்ற வார்த்தையை அழுத்தி படிக்காம விட்டார். அவர் டாக்டரோட ஒப்பீனியனை பார்த்தோம்னா அதை ஜட்ஜ்மெண்டா நினைச்சுக்கிட்டார். Opinion will keep on differing. If the same child was referred to some other doctor, they would have given a better opinion, right? In this case, because the session judge has read the opinion of the doctor that hymen intact, no rape எழுதுனால செஷன் ஜட்ஜ் என்ன பண்றாரு? அக்யூட்டல் பண்ணிட்டார் ரேப்ல. அங்க இருந்து ஹைகோர்ட் போறாங்க, கேரளா ஹைகோர்ட். கேரளா ஹைகோர்ட் என்ன பண்றாங்க? இது ரேப் இல்ல, ஆனா இதுல அவுட்ரேஜிங் மாடஸ்டி. இது பொம்பளை புள்ள போய் கோர்ட்ல என்ன சொல்லுது? he has penetrated into my private part ன்னு சொல்லுது. 2 விஷயம். இந்த 2 ஜட்ஜுமே, ஹைகோர்ட் ஜட்ஜும் சரி செஷன் ஜட்ஜும் சரி, ப்ரொவிஷன் ஆஃப் லாவை எடுத்து ஒரு தடவை 375 376 ஒரு தடவை ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி படிச்சிருந்திருந்தாங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் மாறி இருக்கும். ஏன்? எக்ஸலண்ட். 375 என்ன சொல்லுது? பெனிட்ரேஷன் சொல்லுது. ஸ்லைட்டஸ்ட் பெனிட்ரேஷனா ஃபுல்லஸ்ட் பெனிட்ரேஷனா எங்கேயும் சொல்லல. ஒரு தடவையுமே நம்மளுமே சொல்றோம், யாரு எந்த கேஸுக்கு வந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரொவிஷன் 323 கூட இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ராமிசர் நோட்டு கேஸா கூட இருக்கட்டும், என்ன இருந்தாலும் ஒரு தடவை அந்த லா எடுத்து படிச்சு அது ரிலேட்டடா ஜட்மெண்ட்டை படிச்சோம்னா என்ன ப்ரொவிஷன் சொல்லுதுன்னு படிச்சோம்னா we will have a altogether different dimensions on that. ஒரு தடவை எடுத்து படிக்கலாம். நான் தான் சொன்னல அது லவ் லெட்டர் மாதிரின்னு, அதை எடுத்து திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சம்டைம்ஸ் லவ் லெட்டர் படிக்கிறது பிடிக்காது. டைவர்ஸ் நடந்திருந்ததுன்னா, ஒழுங்கா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா அதை எடுத்து படிச்சா அடடா நம்ம எப்படிலாம் லவ் பண்ணிருக்கிறோம் பாருடா நினைச்சு சந்தோஷப்படலாம். அதே மாதிரி பல தடவை எடுத்து படிங்களேன், பல மாதிரி புரியும். என்னடா இது இப்படி புரியவே இல்லை நம்மளுக்கு அன்னைக்குன்னு தோணும். இதுல எல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்குது. எனக்கு தெரியல நீங்க லவ் பண்றீங்களா, லாவ ரொம்ப அந்த குஷியா இருக்கும். நீங்க எடுத்து படிச்சா அடடா இப்படிலாம் ஒரு அர்த்தம் தெரியுதா. நம்ம பாருங்க சின்ன பிள்ளையில வந்து இது தெரியாம இருந்திருக்குது, இதை வச்சுக்கிட்டே நம்ம ஓடி இருக்கிறோம் பாரு அன்னைக்குலாம் தோணும். சரி, நான் 97ல வக்கீலான எனக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தான் உலகத்திலே பெரிய வக்கீல், நம்ம தான் புத்திசாலி. லால எனக்கு கோல்டு மெடல் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பிஎல்ஏ நான் கோல்டு மெடல் வாங்கினேன், யூனிவர்சிட்டி டாப்பர். பிஎல்ஏ வாங்கிட்டேன். என் சின்ன அறிவு என்ன சொல்லிச்சுன்னா, டேய் நீ தாண்டா புத்திசாலி,
இப்போ என்னோட பெரிய அறிவு என்ன சொல்லுது, தம்பி உனக்குலாம் ஒண்ணுமே தெரியாது, இருந்தாலும் உனக்கு பிடிச்சேவும் பிரசிடென்ட் கூட்டு இங்க பேச வைக்கிறாங்க. ஐ am telling you the truth. These days I am feeling that I am not at all intelligent, I do not know anything. இதுவே நான் லா முடிச்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு திமிரு, அப்படியே பல புக்கெல்லாம் எடுத்துட்டு போய் அடிக்கிட்டு நம்மளுக்கு மட்டும்தான் மேதாவி மாதிரி பேசுவோம். அதெல்லாம் முழு பைத்தியகார்த்தம். ஒரு நாளும் நம்மளுக்கு புரிஞ்சது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு புத்திசாலி வேற மாதிரி நாளைக்கு சொல்லும் போது நம்ம ரசிப்போம். சூப்பராக சொல்லிக்கிறான் பாருவா. இது நல்ல அறிவு என்னன்னா நல்லா புரிஞ்சிக்கிறதும் ஏற்கனவே புரிஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப எடுத்து பார்க்கறதும் தான் அறிவு. ஸோ இந்த கேஸ்ல மதன் கோபால் கக்கட் vs நவல்குமார் துபேல என்ன ஆச்சுன்னா, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை பேஸ் பண்ணி ஒரு பொண்ணை ட்ரையல் கோர்ட்ல விடுதலை பண்ண, அந்த அக்யூஸை விடுதலை பண்றாங்க. ஹைகோர்ட் 354 சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போன உடனே இந்த ரெண்டு சென்சிட்டிவ் ஜட்ஜஸ், ஐ வில் கால் them as sensitivity. வாட் இஸ் சென்சிட்டிவிட்டி? என்ன சென்சிட்டிவிட்டி? என்ன சென்சிட்டிவிட்டினா உணர்ச்சி. என்ன உணர்ச்சி? என்ன உணர்ச்சினா, ஒரு கோர்ட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை ஃபைல் பண்ணி எடுத்துன்னு போறோம். என்ன நினைச்சு எடுத்துட்டு போகும்போது ஒரு அதுல ஒரு ஆர்டர் 39 ரூல் 1 2 இருக்கும். எடுத்துட்டு போய் இப்ப பதறுவோம். ஜட்ஜு மேல உட்கார்ந்து இருப்பாரு. எப்படி இருப்பாரு? ஜட்ஜு பதறுவாரா? பதற மாட்டாரா? சரி, இப்ப நம்ம இப்படி சொல்றோம்ல, நீங்க நாளைக்கு ஜட்ஜா நீங்க பதறுவீங்களா? நம்ம வக்கீலா இருக்கிறோம், பிளெயின்டிஃப் வக்கீல் பதறோம். அப்படியே டிஃபெண்டன்ட் வக்கீல் வரா இருப்பாருங்க, அவர் எப்படி இருக்காரு? அவர் ஜட்ஜை விட மோசமா இருப்பாரு. ஜட்ஜி பதறினாருன்னா பெட்டிஷன் எழுதுவாரு. டிஃபெண்டன்ட் வக்கீல் என்னன்னு எழுதுவாரு? சி, ட்ரையாங்குலரா பாருங்க. நான் திரும்பவே சொல்றேன், நம்ம இன்னும் பெரிய அறிவா மேல வரணும். நம்மளுக்கு ஏன் பதறதுன்னா நம்ம ஃபீஸ் வாங்கிட்டோம் ஒண்ணு. ரெண்டாவது, உண்மையா நம்ம சைட்ல ஒரு நியாயம் இருக்கிறதா நம்ம நினைப்போம். ஏன் பார்ட்டி எப்படி சொல்றோம்? அதர் சைடு என்ன நினைப்பான்னா, என்னடா ஜட்ஜி இன்ஜெக்ஷன் கொடுத்துட போறாருன்னு அதர் சைடு பதறுவான். நம்மளுக்கு ஆர்டர் வேணும்னு பதறுவோம். ஜட்ஜி பேர் பாருங்க, அழகா வச்சிருக்காங்க, நடுவர். அப்படித்தானே இன்னும் போர்டு இருக்குது, குற்றவியல் நடுவரா நீதிபதியா? நடுவர். அவர் எப்படி இருப்பாரு? அவர் நடுவில் இருப்பாரு. நீங்க எல்லாம் ஜட்ஜ் ஆனீங்கன்னா அதை விட மோசமா உட்காந்துருப்பீங்க. சரியா? வக்கீலா நிற்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஜட்ஜி ஒன்றும் உணர்ச்சியே இல்லாத இருக்கிறார். ஜட்ஜி ரொம்ப பிளைன்டிஃபுக்கு சாதகமா உணர்ச்சியா இருந்தாலும் டிஃபரெண்ட் எழுதுவார் வரைஞ்சி. பிளைன்டிஃப் வந்த உடனே ஜட்ஜி சீட்ல இருந்து முன்னால வந்துட்டார், பிளைன்டிஃப் சொல்றதான் கேட்கிறாரு. ரைட்? உணர்ச்சினா சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ நீங்களும் அவங்களும் பண்றதுதான் உணர்ச்சி. அதை பிளைன்டிஃப் வந்து நம்மள்ட்ட ஒரு கேஸை கொடுத்து நம்ம பண்ணாம இருந்தோம்னா இன்சென்சிட்டிவா இருக்கணும்னு அர்த்தம். நம்ம சைட்ல ஒரு கேஸ் இருந்தும் ஜட்ஜி ஒண்ணுமே பண்ணாம இருந்தாருன்னா மேல என்ன எழுதுறாங்க? ஹைகோர்ட்ல என்ன சொல்றாங்க? தி ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ், தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ் இஸ் பெர்வர்ஸ், not in accordance with law, it shows lack of insensitivity சொல்றாங்கல்ல. அப்ப sensitivity means you should be senseful to the purpose for which you are assigned. சட்டத்துக்குள்ள என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு கட்டாயமா பண்ணணும். உணர்ச்சி இல்லாம இருந்தோம்னா அந்த வேலைக்கு நம்ம வந்து புண்ணியமே இல்லாத ஆட்கள்னு அர்த்தம். ரைட்? நான் வந்து டிஃபென்ஸ் லாயரா இருக்கிற வரைக்கும் பிபிஐ பார்த்தா எனக்கு கோபமா இருந்துச்சு. இப்ப 2 மாசமா நான் பிபிஐ ஆயிட்டேன். அப்பதான் எனக்கு டிஃபென்ஸ் லாயர் வழியே புரியுது. சீங்க அதர் சைட் ஆஃப் தி காயின் கேம்ல இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். நம்மளுக்கு இப்ப போகும்போதே நினைச்சுட்டு போறோம், ஐயோ ஜட்ஜு வந்து கட்டாயமா உள்ளே தானே வைக்கணும். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னால பாண்டிச்சேரி 20 நாளைக்கு முன்னாடி போனேன். ரைட்டா? ஒரு என்ஐஏ கோர்ட்டு போய் ஒரு 15 மாசமா அங்க ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸே நடக்கல. நான் போய் குதிச்சு சண்டை போட்டு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்றேன். ஏன்? என்ஐஏ கேஸ் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணாம இருந்தா ட்ரையல் வளர்த்திக்கிட்டே போனா ஃபிட்னஸ் என்ன ஆவாங்க? நம்ம டிஃபென்ஸ் லாயரா கேஸை ஏன் இழுத்தடிக்கணும் சொல்லுங்க? நாளாக என்ன ஆகும்? வேகம் போயிடும். அவன் சாட்சியை என்ன பண்ணுவான்? ரொம்ப நாளா அடிச்சு இனிமே சொல்லணும்னு நினைப்பான். டிஃபென்ஸ் லாயரா இருக்கிற வரைக்கும் என்ன நினைக்கிறான்? நாளானாலும் பரவாயில்ல, நிதானமா நடத்தலாம். ப்ராசிக்யூட்டர் ஆயிட்ட பிறகு இது என்னோட சென்சிட்டிவிட்டி.
ஆஸ் அ ப்ராசிக்யூட்டர் மை சென்சிட்டிவிட்டி இஸ், எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, இந்த அசைன்மெண்ட்டை நான் 100% ஒழுங்காக செய்யணும். டிஃபென்ஸ் லாயர் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறது அவரோட சென்சிட்டிவிட்டி. அவரோட அசைன்மெண்ட் என்ன நினைக்கிறாரு, எப்படியாவது இதில் நான் விடுதலை வாங்கணும், நான் எப்படியாவது இழுக்கடிக்கணும். ஜட்ஜி நம்ம 2 பேருக்குமே சம்மந்தம் இல்லாத ஆள். அவர் என்ன நினைப்பாரு, என்னோட கேஸை நான் புத்திசாலித்தனமா சட்டத்துக்கு உட்பட்டு நேர்மையாக நடத்தணும்னு நினைப்பாரு. கான்ஃப்ளிக்ட் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஜட்ஜி அவருக்கு சப்போர்ட் பண்றாரா இவருக்கு சப்போர்ட் பண்றாரான்னு நினைக்கும் போது தான் கான்ஃப்ளிக்ட் வருது. ஓகே, சரி. இப்போ நான் சொன்ன கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐ ஃபீல் தட் தி ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ் ஹஸ் லேக்டு சென்சிட்டிவிட்டி in reading section 375 and understanding the purport of expert opinion. சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க ஒரே வார்த்தையில, ரேப் இஸ் a crime and not a medical condition. டாக்டர் ரேப் நடந்ததா இல்லையான்னு தீர்மானிக்கிறதுக்கு டாக்டர் ஆள் கிடையாது. யார் சொல்லணும் ரேப் நடந்ததா இல்லையான்னு? அந்த குழந்தை புள்ள கோர்ட்ல சொல்றத வச்சு, மீதி சாட்சியங்களை வச்சு ஜட்ஜி தான் டிசைட் பண்ணணும்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஒரே வார்த்தை பாருங்க, திஸ் இஸ் வாட் இஸ் சென்சிட்டிவிட்டி. அந்த 2 பேர் மேல உட்காந்துருந்தவங்க என்ன வலிக்குது, என்னடா படுபாவி டாக்டர் ஹைமன் இன்டாக்டா இருந்தனால ரேப்பே நடக்கலன்னு எழுதுறான். அந்த சின்ன புள்ள போய் கதறி இருக்குது. இவன் மெடிக்கல் ஒப்பீனியன்ல என்ன எழுதுறான், அந்த சின்ன பிள்ளைக்கு வேஜினல் போர்ஷன்ல ரெட்டிஷ்னஸ் இருந்தது, வீக்கா இருந்ததுன்னு எழுதுறான். 2 ட்ரையல் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயுமே ரேப்பே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களே. என்ன, they were carried away by the medical opinion of a doctor, right? All these were in section 45. Now it is in section 39. 39 இப்ப என்ன சொல்லுதுன்னா, and other field னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்க. ஏற்கனவே என்ன, ஹேண்ட் ரைட்டிங், அப்புறம் எதுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் இருந்தாங்க ஏற்கனவே. Now other field னு ஒரு ஜீனஸ் வேர்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படின்னா இப்பதான் நாடு பயங்கரமா வளர்ந்துட்டு போகுது. யார் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட்டா கூப்பிடுவோம் நம்ம யாருக்குமே தெரியவே தெரியாது. அதனால அதர் ஃபீல்டுன்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க. இதான் செக்ஷன் 39, வேற அதுல எதுவுமே இல்லை. Now please come to section 61 and 63, which is very important. 61, 63. ஓகே, இந்த 61 63 பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு சர்டிபிகேட் இருந்துச்சு. அதுக்கு பேர் என்ன சர்டிபிகேட்? சின்ன பிள்ளைங்களாம் வாயை திறக்க மாட்டீங்களா? பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்களா சீனியர்ஸ்லாம்? நீங்க தான் பேசணும். அதெல்லாம் நீங்க யாரும் ஜட்ஜி பயப்பட மாட்டீங்க, எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒருத்தரும் பயப்பட மாட்டீங்க. நாகர்கோவில் ஆளுங்களை பயப்படுவீங்க. சின்ன பிள்ளைங்களா? சர்டிபிகேட் பேர் என்ன? எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் கொடுக்குற போது ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்களேமா, 65B. சரி, அந்த விஷயத்தை முதல்ல முடிச்சுட்டு இதுக்கு வருவோம். 65B மேண்டேட்டரியா ஆப்ஷனல்? எக்ஸலண்ட். சரி, ஒரு சிவில் கேஸ்ல, ரைட்டா, இல்ல ஃபேமிலி கோர்ட் கேஸ்லயோ கிரிமினல் கேஸ்லயோ 65B என்கிட்ட ஒரு போட்டோ தான் இருந்துச்சு, என்னால அது என்னது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்றாரு, உங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ராம் இருக்காரு பாருங்க, அவர் எனக்கு ஒரு போட்டோ அனுப்புறாரு, ரைட்டா, நான் அதோட ஆத்தர் கிடையாது. இல்லை என்கிட்ட ஒரு போட்டோ ஒரு சிடியில கொடுக்குறாரு, இப்படி எடுத்துப்போம், என்கிட்ட ஒரு சிடியில ஒரு போட்டோ கொடுக்குறாரு, ரைட்டா. இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள், பொண்டாட்டி போனை எடுத்து புருஷன் பார்க்கறது, புருஷன் போன் எடுத்து பொண்டாட்டி பார்க்கறது எப்பயும் நடக்கும். நீங்க யார் யார் செஞ்சிருக்கிறீங்க அப்படி? சார் தான் மனமாற சிரிக்கிறார். இந்த ரகசியத்தெல்லாம் கேட்டா என்ன அர்த்தம்? குழப்பே இதுதான். சார் கரெக்டா பதில் சொல்றாரு பாருங்க, எங்க குழப்பே இதுதான். சி, இங்க பாருங்க, ஏன் பாக்குறாங்க? இதெல்லாம் 65B ரொம்ப முக்கியம். Why a wife is pondering into the husband's phone and the vice versa? Because of love. Because of love. It is a crude love. என் புருஷனை யாரும் திருடிடக்கூடாது, என் பொண்டாட்டி யாரும் திருடிடக்கூடாது, சரியா? இந்த அம்மா அப்படி பாக்குது. நம்ம எந்த நேரத்தில் இந்த வேட்டையாடுவோம்? குளிக்க போயிருக்கிற நேரத்தில். அது என்ன மாதிரி நிறைய முடியுது, குளிக்க போனா ஒரு 1/2 மணி நேரம் வர்றதுக்கு. ஒரு சிலருக்குலாம் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துருவீங்க, தலையில தண்ணி ஊத்துறாலே கீழே ஓடிடும், ரைட்? சரி, இப்ப அப்படி எடுத்து பாக்குற போது அந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு காம்ப்ரமைசிங் பொசிஷன்ல புருஷன் இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. என்ன பண்ணிப்பாங்க? அவர்கிட்ட மாமா மாமா அந்த போனை கொடுங்க மாமா, போட்டு எடுத்து போற மாமான்னு கேட்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? கடகடன்னு சொல்லுங்க. பிபி ஒரு மனுஷன் தாங்க உண்மையா பேசுறாருங்க, வேற யாருமே பதிலே பேச மாட்டீங்க. உடனே மொபைலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிப்பாங்க. ஆச்சா,
அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள எங்க போயிடுவாங்க? வக்கீல் வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்ல லீகல் சர்வீசஸ்க்கு போயிடுவாங்க. See, அந்த அதிர்ச்சி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. If a husband or wife sees the spouse in a compromising position, ஒன்னு அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்ல பழைய பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு தான் அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. எதுக்கு? மன நிம்மதிக்காக. ரைட்டா? இல்லைன்னா கோர்ட்டுக்கு வந்துருவாங்க. 3 விஷயம் நடக்குதா? இப்ப இந்த அம்மா இந்த போட்டோவோட கிரெடிபிலிட்டி பத்தி எப்படி பேசுவாங்க? என்ன சொல்ல முடியும்? இந்த ஈவெண்ட்டை தான் சொல்ல போறாங்க. அவர் குளிச்சுட்டு இருந்தாரு, எனக்கு அவரோட நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் சந்தேகமா இருந்துட்டு இருந்துச்சு. நான் எடுத்து செல்போனை பார்த்தா ஐயா பல லீலைங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அதை என்னோட இதுல மாத்திக்கிட்டேன், இது நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? Now if the court wants, இது எப்படி authenticated நான் நம்புறது? இதுக்கு 65 உங்க புருஷனை போய் கூட்டு கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னா கொடுப்பாரா? ஆமாங்க ஐயா, இது என் போட்டோல இருந்து எடுத்தது தான், இந்த செல்போன் நான் யூஸ் பண்றது தான், வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, இது ரெகுலர் கோர்ஸ்ல நான் யூஸ் பண்றேன், 65 நான் வந்து கொடுக்குறேன்னு கொடுப்பாரா? எப்படி ப்ரூவ் பண்றது? இதுக்கு எப்படி 65B? 65B ஒன்றும் கம்பசூஸ்தரமே கிடையாது. என்ன தெரியுமா? இங்க பாருங்க, இதுல இருக்குது. இப்ப நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன், டிஜே 2 பேரை போட்டோ எடுக்கிறேன். ஆச்சா, இதை எடுத்துட்டு போய் இந்த போட்டோ பிரிண்ட் அவுட்டை போய் கோர்ட்ல கொடுக்குறேன். ஜட்ஜி கேட்கிறாரு, டே இது உனக்கு ஏதுறான்னு கேட்கிறாரு. என்ன சொல்லணும்? இது என்னோட டேபு, நானே தான் அதை வழக்கமா யூஸ் பண்றேன், இதை யாரும் ஃபிஜிட் பண்ணல, உள்ள இருக்கிறது அதுல இருந்து எடுக்கப்பட்ட விஷயம், இதுல எந்த விதமான திரிசமோ திருட்டுத்தனம்லாம் ஒண்ணுமே இல்லைங்கன்னு ஒரு கேரண்டியை கொடுக்குறோம். ஏன்? நம்ம நிறைய கல்யாணத்துக்குலாம் போறோம், கல்யாண மண்டபத்துக்குலாம் போறோம். போனோம்னா மண்டபத்துக்கு வெளியில பேனர் வச்சிருக்கிறாங்க. அந்த பேனர்ல இருக்கிற ஆளுங்க அழகா இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் அழகா இருக்கிறான். உள்ள போய் வரிசையை கொடுக்கறதுக்கு போனா என்ன தெரியல, அந்த ஆளுங்க உள்ள தெரிய மாட்டாங்க. ஏன் டிபி சார் புரியலையா? பேனர்ல 2 பேரை பார்க்கணும் சார், நல்லா அழகா இருக்கிறாங்க, பொண்ணு மாப்பிள்ள. உள்ள போய் மேடையில பார்த்தா நம்மளுக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகமா இருக்கு? யார வேணாலும் எப்படி வேணாலும் காட்டலாம், சரியா? இது எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், டிஜிட்டல் ரெக்கார்டோட தலையெழுத்து. That binary number 1 and 0 can be altered and anybody can be shown as anybody else. அப்ப கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, உன்னோட ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருந்து ஒன்னத்தை உருவி வெளியில ஒரு பிரிண்ட் அவுட் அவுட்லெட் எடுத்தீங்கன்னா எனக்கு நீ முதல் கேரண்டி கொடுக்கணும். என்ன முதல் கேரண்டி கொடுக்கணும்னா, இது இதுல இருந்து எடுக்கப்பட்டது, அதுல எந்த விதமான தில்லுமுள்ளும் நடக்கல இப்படின்னு சொன்ன பிறகுதான், இந்த அட்மிசிபிலிட்டி வந்த பிறகுதான் ரெலவன்சி வரும். I am repeating, you should make it as admissible, then only the question whether it is relevant or not will come. Along with this, you should read section 136 of Old Indian Evidence Act, right? சரி, இப்போ இதுக்கு 2 விஷயம். இப்போ நம்ம எந்த டாபிக் பார்த்தோம்? 61, 63. அந்த 2 டாபிக்கு முன்னாடி 2 ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க தரவா படிக்கணும். ஒன்னு அர்ஜுன் பண்டிட் ராவ் கோத்கர், த்ரெட்பேரா படிக்கணும், ஒரு லைன் கூட விடக்கூடாது. அர்ஜுன் பண்டிட் ராவ் கோத்கர் வெர்சஸ் கைலாஷ் கிஷன் ராவ் குராங்தில். அர்ஜுன் பண்டிட் ராவ் கோத்கர் வெர்சஸ் கைலாஷ் கிஷன் ராவ் குராங்தில், 2020 Supreme Court full bench. Then Gopala Krishnan alias Dilip versus State of Kerala. Gopala Krishnan alias Dilip versus State of Kerala. This is also 2019 Supreme Court judgment. அர்ஜுன் பண்டிட் ராவ் கோத்கரை படிச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அன்வர் எதையுமே படிக்க கூடாது, படிக்கவே தேவையில்லை. ஏன்னா அர்ஜுன் பண்டிட் ராவ் கோத்கர்ல இப்ப நான் சொன்ன பாருங்க, என்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை யாரோ ஒருத்தர் தான் எலக்ட்ரானிக் எவிடன்ஸுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியும்ன்றதை எப்படி டீல் பண்ணலாம்னா, கோர்ட் சொல்லுது நீ ஒரு அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணணும். என்ன பண்ணணும்? இதோட சோர்ஸ் என் புருஷன் இருக்குதுங்க, அவனை கூப்பிடுங்க. கிரிமினல் கேஸா இருந்தா செக்ஷன் 91(3)11 யூஸ் பண்ணி அவனை கேட்கணும். சிவில் கேஸா இருந்ததுன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆர்டர் 16. ஐயா நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சின்ன பிள்ளை. ப்ரொடெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கு என்ன ப்ரொவிஷன் ஜி? ஆர்டர் 16. 16 அம்மா, எஸ் ஆர்டர் 16. நான் கரெக்ட். அவர் கிரிமினல் சைடில் தான் சொல்லுவார், நிறைய சிவில் சைடில் சொல்ல மாட்டார், பழைய ஏபிபி இல்லை. ஓகே, இப்போ இயலாத விஷயங்களுக்கு 65B எக்ஸம்ஷன் இருக்கு. அதாவது ஒரு மனுஷனோட பொட்டன்சிக்கு மீறி அவனை கம்பல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க.
கொடுக்க மாறி இருக்கிற விஷயத்துல 65P கட்டாயமா கொடுக்கணும். இதெல்லாம் அர்ஜுன் பண்டிட்ராவ் போத்கர் இருக்கு. அப்புறம் அர்ஜுன் பண்டிட்ராவ் போத்கர்ல எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணணும், எப்படி ரிட்ரைவ் பண்ணணும் கோர்ட்டுக்கு அட்வைஸும் அதுலேயே இருக்கு. ஓகே, சரி. கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு நிமிஷம் வந்துடலாம். ஏன்னா கோபாலகிருஷ்ணன் திலீப்ல என்ன கதை வருதுன்னா, ஒரு பெண்ணு போய் ஒரு அஃபென்ஸை சொல்றாங்க. என்னன்னா, இந்த ஆள் வந்து ஆபாசமான விஷயங்கள்லாம் என்கிட்ட பண்ணிட்டான், இந்த விஷயங்கள்லாம் இந்த பென்ட்ரைவ்ல வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு இப்ப 207 காப்பீஸ் கொடுக்குறாங்கல்ல, கொடுக்கும் போது உங்களுக்கு பென்ட்ரைவ்லாம் கோர்ட்ல கொடுக்குறாங்களா? இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு, ஆபாச படமா ஒரு கேஸ். ஒரு பொம்பளை புள்ள சொல்லுது, என்னை ஒரு படம் எடுத்துட்டாரு, என்ன தப்பு தப்பா பண்ணிட்டாரு, இதெல்லாம் நான் இதுல வச்சிருக்கிறேன் சொல்லி ஒரு பென்ட்ரைவ் கூட கொடுக்குறாங்க. ப்ராசிக்யூஷன்ல ரிலே பண்றாங்களா இல்லையா? அதுல கட்டாயம் பண்ணுவாங்க. இப்ப 207ல வெறும் 4 தாள், ஒழுங்கா கண்ணு தெரியாத தாள் 4 தாள் வழக்கமா தருவாங்க. எனக்கு நாகர்கோவில் எப்படி தராங்கன்னு தெரியல. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண்ணே தெரியாது, 4 தாள். அதுல சத்தியமா எஃப்ஐஆர்லாம் இருக்காது. சார்ஜ் ஷீட்டோட ஒரு கடைசி ஒரு 3 தாள் இருக்கும். நம்ம போய் ஜட்ஜி கிட்ட நின்று அப்படியே முழிக்கணும். ஜட்ஜி என்னன்னு கேட்பாங்க. கேட்ட உடனே ஃப்ரீ காப்பீஸ் இம்ப்ராப்பர் போலீஸ் கிட்ட சொல்லி அவருக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் நல்லா வருது இல்ல, அழகா வருது. ஓகே, இப்ப பென்ட்ரைவ்ல அந்த பொம்பளை புள்ள சொல்றாங்க அப்சீனான விஷயங்களா இருக்குது. இவர் கோபாலகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த விஷயத்தெல்லாம் நீங்க கொடுக்கணும், அப்பதாங்க நான் கேஸ் நடத்த முடியும்ன்றாங்க. அந்த பொம்பளை புள்ள சொல்றது என்ன, அப்சீன் மெட்டீரியல்ஸ் இருக்குது உள்ள, which will go to the root of the privacy of the girl. இது என்ன கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? பிபி சொல்றாரு பெருஸ் தான் பண்ண முடியும். பிபி டிஃபென்ஸ் லாயரா இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாரு? சத்தியமா கொடுக்கணும்னு சண்டை போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போயிருப்பாரு. பேரவாயா அது போன மாசம், ரைட்? இதே மாதிரி கோபாலகிருஷ்ணன் கேஸ்ல ப்ராசிக்யூஷன் சொல்றாங்க பென்ட்ரைவ் ஆப்ஜெக்ட்டுங்க, இதை கொடுக்க கூடாது, இது டாக்குமெண்ட் கிடையாதுங்கன்றாங்க. என்ன லாஜிக் சொல்றாங்கன்னா, இப்ப சந்துரு மேல ஒரு மர்டர் கேஸ் போட்டு கத்தி கோர்ட்ல வருது, கேஸ் ப்ராப்பர்ட்டி 207 கொடுக்கும் போது கத்தி மாதிரி ஒரு மாடல் செஞ்சு, தம்பி இந்த மாதிரி கத்தியில் தாங்க நீங்க வெட்டினீங்க மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்லாம் அவர் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வாதத்தை புத்திசாலியா ஒரு ப்ராசிக்யூட்டர் எடுக்கிறார். டிஃபென்ஸ் லாயர் சொல்றாரு, ஐயோ அது மெட்டீரியல் ஆப்ஜெக்டோ வெண்டைக்காயோ, எனக்கு அது உள்ள என்னன்னு தெரியணும், நீ பாட்டு போட்டிக்குள்ள வச்சு நடத்தினா என்ன தெரியும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க, நீங்க 2 பேருமே புத்திசாலிங்க தான். அவர் சொல்றது பென்ட்ரைவ் ஆப்ஜெக்ட், இவரு சொல்றது உள்ள இருக்கிற டாக்குமெண்ட். சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க பென்ட்ரைவ், தி கேஸ் ஆஃப் a பென்ட்ரைவ் ஃப்ரேம், இட் இஸ் a material object, what is the content is a document. அதனால நம்ம பிபி சொன்ன மாதிரி அப்சீனான விஷயங்கள், அந்த பொண்ணோட பிரைவசி அஃபெக்ட் ஆகிற மாதிரி விஷயங்களோ செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இருந்ததுன்னா அதை அக்யூஸ்டு தர மாட்டாங்க. ஆனா அக்யூஸ்ட் என்ன பண்ணலாம், அவரோட அட்வொகேட் ஒரு எக்ஸ்பர்ட் 3 பேர் உட்காந்து கோர்ட்ல பெருஸ் பண்ணலாம். அதர்வைஸ் காப்பி நீங்க கொடுத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸோட காப்பி கொடுத்தீங்கன்னா, திலீப் குமார்ல சொல்றாங்க, கோபாலகிருஷ்ணன் திலீப்ல சொல்றாங்க, இட் இஸ் நாட் டேக்கிங் தி இமேஜ். இப்ப இதை எடுத்துட்டு போய் ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரன் கொடுத்தா என்ன பண்ணுவார்? இமேஜ் எடுத்து கொடுப்பார், ரைட்? நான் இப்படி இதை ஒன்று வச்சிருக்கேன், ஒரு 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 விஷயம் வச்சிருக்கிறேன். இதை என்ன பண்றேன் நான், இப்ப காப்பி கேட்டாங்கன்னா இதை அப்படியே போட்டோ பண்ணி உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்புறேன். கோபாலகிருஷ்ணன்ல சொல்றாங்க இப்படி இமேஜை கொடுக்க கூடாது, கிளான்டு காப்பி கொடுக்கணும்னு சொல்றாங்க. எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ரிலே பண்ணா கிளான்டு காப்பி, CLONED காப்பி கொடுக்கணும்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் கிளான்டு காப்பினா? நம்மளுக்கு வழக்கமா கோர்ட்ல கொடுக்கறது பாத்தீங்கன்னா என்ன பண்ண, ஒரு சிடில காப்பி பண்ணி ஒருத்தவங்க கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி இருக்கும், அதை அப்படியே ஒரு போட்டோகிராஃப் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள என்னெல்லாம் மாறுபாடு நடந்திருக்குது, ஒரிஜினலா அந்த ஃபைல் எப்படி இருந்துச்சு, அதுல என்ன டெலிஷன் எங்க நடந்திருக்குது, எங்க அடிஷன் நடந்திருக்குது, எல்லாம் அந்த ஒரிஜினல்ல தெரியுற மாதிரியே அப்படியே எடுத்து இவனுக்கும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. திஸ் இஸ் கால்ட் as fair trial. ஓகே, சோ உங்களுக்கு இனிமே காப்பி கொடுத்தா பிபி கிட்ட என்ன சண்டை போடணும், என்ன காப்பி கேட்கணும்? எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸா இருந்ததுன்னா இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்றாங்க அக்யூஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் எடுப்பார். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்கிட்ட ஒரு ஆண் வந்து உடலுறவு வச்சுட்டாங்க. அந்த ஆண் என்ன சொல்ற, ஒரு ரெக்கார்ட் கொடுக்குறாங்க, போன் ரெக்கார்ட் கொடுக்குறாங்க, அது 3-4 நிமிஷம். இந்த ஆள் சொல்றான், ஏங்க இது 10 மணி நேரத்து ஸ்பீச்சுங்க,
9 மணி நேரம் அந்த பொண்ணு என்ன கம்பல் பண்ணி கூட்டிட்டு இருந்துச்சுங்க. நான் வரேன்னு சொன்ன வரைக்கும் அதை வெட்டிடுதுங்க, வந்துட்டு அதை மட்டும் வச்சிருக்குதுங்க. இது அப்ப எதுல இருந்து எடுக்க முடியும்? ஒரிஜினல் சோர்ஸ்ல இருந்தா எங்க ஆரம்பிச்சது, எங்கெங்கெல்லாம் கட் ஆயிருக்குது, எதெல்லாம் ஆட் ஆயிருக்குதுன்னு தெரியும். Giving the original source with all alterations is called as what copy? Cloned copy. Okay? இது ரெண்டும் நீங்க வந்து எல்லா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் வந்ததுனால you should understand that there is a copy called as cloned copy. It is the duty of the other side to always give a cloned copy. இல்லனா நீங்க டிஃபென்ஸ் எடுக்கலாம். இது வந்து altered, இது varied, இதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஓகே? தென் இதுல பாருங்க செக்ஷன் 61 எடுத்துடலாம். ஏற்கனவே செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 டி ல என்ன சொன்னாங்க? டாக்குமெண்ட்னா இட் இன்க்ளூட்ஸ் அண்ட் டிஜிட்டல் சொல்லிட்டாங்க. இப்போ 61 க்கு வரலாம். எலக்ட்ரானிக் or digital record, nothing in this adhinayam shall apply to deny the admissibility of an electronic or digital record in the evidence on the ground that it is an electronic or digital record and such record shall subject to section 63, underline the word subject to section 63, have the same legal effect, validity and enforceability as other document. எப்படி ஒரு பேப்பர்ல இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் கொடுத்தா அதை போட்டு வாங்கிக்கிறாங்களோ அதே மாதிரி நீதிமன்றம் எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் டாக்குமெண்ட்டை நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இது எலக்ட்ரானிக் ரெக்கார்டு, இது டிஜிட்டல் ரெக்கார்டு, அதனால நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதுவுமே டாக்குமெண்ட் தான் as defined under section 2 subsection 1 D. However section 65B ஏற்கனவே இருந்தது பாருங்க, அதே விஷயத்தை திரும்ப 61ல subject to section 63 என்ன அப்படின்னா இந்த வேர்ட் ஒன்று இருக்கு பாருங்க, subject to, provided, இதெல்லாம் ஆபத்தான வார்த்தை. ஏன் ஏன் notwithstanding, subject to, provided, இதெல்லாம் ஆபத்தான வார்த்தை. ஏன் கரெக்ட். ஒரு புருஷன் பொண்டாட்டியை கூட்டு நகை வாங்கிட்டு வர சொல்றாரு, அப்பா கிட்ட போய் நகை வாங்கிட்டு வர, அந்த மாதிரி ராத்திரிலாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுது, காலையில எழுந்து சொல்லுது நீங்க நகையெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க ஆனான்னு ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா எங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, ஜெயில இருக்கிறாரு பாளையங்கோட்டையில, வந்த பிறகு நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லுது. இந்த ஆனான்னு ஒன்று ஆரம்பிக்குது பாருங்க, அப்படின்னா முன்னாடி சொன்னதும் அப்படியே பெல்ட் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். However, provided, notwithstanding, இப்படிலாம் எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் வந்ததுன்னா மெயின் ப்ரொவிசோக்கும் இதுக்கும் என்ன ஆக போகுது, ஏதோ ஒரு பெரிய வேரியேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி 61 is subject to section 63. அப்புறம் 61ல பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 60க்கு வந்துருக்கு. Now come to section 63 for a moment. This 63 4C 63 subsection 4 subsection C. 1 second, you just please come to 170. 170க்கு வாங்க. 170க்கு வந்துட்டு ஷெட்யூலுக்கு வாங்க. பாரதிய சாக்ஷிய அதிநியம் ஷெட்யூலுக்கு வாங்க ஒரு நிமிஷம். ஷெட்யூலுக்கு சர்டிபிகேட் இருக்கு பாருங்க, இருக்கா? சர்டிபிகேட்ல பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு இருக்கு. பார்ட் ஏ, this is the certificate that has to be given by the party. Then part B, this is the certificate that has to be given to expert. ஏற்கனவே பல கலவரம் கோர்ட்ல நடக்கும். என்னன்னா இந்த சர்டிபிகேட் முதல்ல சரியில்லை, செல்லாது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க புது சட்டத்துல, சர்டிபிகேட் ஒண்ணு உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த சர்டிபிகேட் படி இனிமே சர்டிபிகேட் கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் ஹேஷ் வேல்யூன்னு ஒன்று இருக்கு, அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். என்ன ஹேஷ் வேல்யூ, நான் யாராவது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா?
நான் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு பென்ட்ரைவை தரேன், அது கூடவே நான் ஒரு ஹேஷ் வேல்யூ சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நான் ஒரு ஹேஷ் வேல்யூ கொடுத்தேன் பாருங்க, அது என்ன சொல்லும் கோர்ட்டுக்குன்னா, இந்த சர்டிஃபிகேட்டு இந்த கண்டென்ட்டோட இவர் கொடுத்தாருன்னு சொல்லும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதை சீல் பண்ண மாதிரி. See, Chandru is giving a electronic record as a document before a court along with the hash value. அதை வாங்கின உடனே கோர்ட் என்ன பண்ணிடணும், அவங்க திரும்ப அந்த ஹேஷ் வேல்யூவை வெரிஃபை பண்ணி எஸ் தி ஹேஷ் வேல்யூ இஸ் கரெக்ட்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னா, சந்துரோட எதிர்பார்ட்டி இருக்கிறார் பாருங்க, அவரோ கிளர்க்கோ நாளைக்கு இந்த டாக்குமெண்ட் எடுத்து என்ன பண்ண முடியாது, எதுவும் நோண்ட முடியாது. அப்படி பண்ணாலும் நம்ம பயப்பட தேவையே இல்லை. ஏன் அந்த ஹேஷ் வேல்யூ நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்டுக்கு நீங்க வச்சிங்க பாருங்க ஒரு ஹேஷ் வேல்யூ சர்டிஃபிகேட், அது will show that சந்துரு இதை கொடுக்கும் போது இதுக்கான ஹேஷ் வேல்யூ இவ்வளவுதான். இன்னைக்கு நான் எடுத்தது ஹேஷ் வேல்யூ பார்க்கும்போது வேற மாதிரி மாறி இருந்ததுன்னா, ஹேஷ் வேல்யூ மாறிச்சுன்னா, கோர்ட் will come to a conclusion that there is some alterations, there is some variations, யாரோ இதை ஃபிஜிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு கோர்ட்டுக்கு வந்துடும். ஆகையால எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் இப்போ நம்ம ரிலே பண்றதுனால அது ஒன்றும் பெரிய கம்பசூஸ்திரம் கிடையாது. ஹேஷ் வேல்யூலாம் ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டாங்கன்னா கோர்ட்லேயே கூட அதுக்கெல்லாம் நீங்கள் பார்லேயே யூ கேன் ஸ்டார்ட் அ சென்டரில். இந்த ஜெராக்ஸ் கடை இருக்குது பாருங்க, அதே மாதிரியே பார்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், சாஃப்ட்வேர் தான் அது. நீங்கள் பாரில் ஜெராக்ஸ் ஆஃபீஸ் வச்சிருக்கீங்கல்ல, அங்கேயே ஒரு ஆள்கிட்ட சொன்னீங்கன்னா he himself will take a hash value certificate and give it. Court also can verify that when taking documents, court can verify that and court can say that this is the hash value. This is a protection to the document when you are giving to the court that this is the, அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது அதே தான் வரணும். வேற வந்ததுன்னா அதில் ஏதோ திருள்ளுமுள்ள நடந்துருக்குதுன்னு அர்த்தம். அதனால் ஹேஷ் வேல்யூ இஸ் அ ப்ரொடெக்ஷன். இந்த சர்டிஃபிகேட் ஏ அண்ட் சர்டிஃபிகேட் பி ஏற்கனவே இல்லாமல் இருந்தது, இப்போ சர்டிஃபிகேட் வந்துருச்சு. 65B எப்படி மேண்டேட்ரியோ அதே மாதிரி 63(4)C இஸ் மேண்டேட்ரி. ஏன் மேண்டேட்ரினா, எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் ஆர் சசப்டிபிள் ஃபார் மேனிப்புலேஷன், அதனால வந்தது தான். ஸோ 61 இருந்தாலும் 21D இருந்தாலுமே டாக்குமெண்ட்ஸை எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் சப்ஜெக்ட் டு செக்ஷன் 63ன்றதுனால இன்னுமே எலக்ட்ரானிக் எவிடன்ஸை நம்ம உள்ள கோர்ட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும்னா, ஜட்ஜ் அதை எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அர்ஜுன் பண்டிட் ராவ் கோத்கர்ல ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க, இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை சப்மிட் பண்ணிட்டு 65 ஒரு வட வாசனை வருது இல்லை, உங்க எல்லாருக்கும் டிஸ்டர்பிங்கா இருக்குதா, எனக்கு மட்டும் தான் வருதா? சரி, நம்ம இதை மட்டும் முடிச்சிடலாம். ஓகே, சரி, எனக்கு தான் அந்த வாசனை அடிக்குது, இருந்தாலும் முடிச்சிடலாம். உங்களுக்கு அடிக்கலையா? எப்ப இருந்தா அடிக்குது இல்ல, எனக்கு சளி பிடிச்சதுனால லேட்டா அடிக்குது. சரி, இந்த 65B மாதிரி இப்ப 63(4)C டாக்குமெண்ட். ஓகே, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். Then we will come to section 131 of BSA. 5 minutes we will finish. Section 131 பழைய 125. ஓகே, என்ன சொல்லுது பாருங்க, இன்ஃபர்மேஷன் as to commission of offenses. இதுதான் சொன்ன வக்கீலுங்களுக்கு ரொம்ப சாதகமான விஷயம். போலீஸ்காரர் வந்து சாட்சி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார், எப்பயுமே என்ன சொல்லுவார், எனக்கு கிடைத்த ரகசிய தகவலின் படி தான் ஆரம்பிப்பார் எப்பயுமே. இது பாவம் 1872 அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. ஜட்ஜோ நம்மளும் கேட்க முடியாது, ஐயா ஐயா அந்த ரகசிய தகவல் என்ன, சம்டைம்ஸ் அவரோட கற்பனையா கூட இருக்கும். எதனால அவங்க அப்படி தப்பிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா, 125 எவிடன்ஸ் ஆக்ட்ல வென்ஸ்னு ஒரு வார்த்தை இருந்தது, WHENCE. இப்ப என்ன இருக்கு பாருங்க 131ல வென், அண்டர்லைன் பண்ணுங்க அது, வென் WHEN ரெண்டு இடத்துல வந்து பாருங்க, ஃபார் ரெவென்யூ பீப்புள் அண்ட் போலீஸ் பீப்புள். வென்னா எப்பன்னு அர்த்தம். 131 ஏற்கனவே இருந்த 125ல வென்ஸ்னா வேர் அண்ட் வென், எங்கிருந்து எப்பொழுது. இப்ப என்ன மட்டும் இருக்கு, எப்போது மட்டும் இருக்குது. நீங்க என்ன கேட்க முடியாது, ஐயா என்னைக்கு அதை ரிசீவ் பண்ணீங்கன்னு கேட்க முடியாது. என்ன கேட்கலாம், என்ன கேட்கலாம், இதை அமெண்ட்மெண்ட் பண்ற வரைக்கும் விறுவிறுன்னு கேஸ் நடத்திருக்கு. ஏன்னா நம்ம போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துட்டு திருத்திட போறோம். திருத்தனா என்னன்னு திருத்தணும், வென்ஸ்ன்னு போறோம், நம்ம தானே பழசு ஒண்ணுன்னு கேட்டுட்டு இருக்கிறோம்.
இது நம்மளுக்கு சாதகமானது. சிரிக்கவே மாட்டீங்களா எதுவுமே? பார் பிரசிடென்ட் எங்க? பிரசிடென்ட் மிரட்டி உட்கார வச்சிருக்கிறாரா சிரிக்கூடாதுன்னு? போயிட்டாரா? சரி, வட்டா ரெடி பண்றாரா? சரி, this is, see, I am repeating, there are two things in Indian Evidence Act. One is compellability, another is competency. Competency na சாட்சி சொல்ல யார் யார் தகுதி உடையவங்க. Compellability na யார் யார சாட்சி சொல்ல கம்பல் பண்ணலாம், என்னன்னா கட்டாயப்படுத்தி கேட்கலாம். போலீஸையும் ரெவன்யூ ஆஃபீஸரையும் ஒரு தகவல் எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எப்ப? எந்த லால? அந்த லா வேணுமா நம்மளுக்கு? போலீஸுக்குலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இது? அவர் இனிமேல் இந்த கதையை எழுத முடியாது. என்ன கதை? எனக்கு கிடைத்த ரகசிய தகவல் எல்லாத்துக்கும் அதான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பிபிக்கு போலீஸுக்குலாம் தான் நஷ்டம். இது டிஃபென்ஸ் லாயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரொவிஷன். திஸ் இஸ் செக்ஷன் 131. நவ் கம் டு 138. இதுவுமே டிஃபென்ஸ் லாயருக்கு ரொம்ப ஈஸியான ப்ரொவிஷன் தான். 138 which is previous 133. என்ன செக்ஷன் 133? accomplice. என்ன accompliceனா? நம்ம ஒரு விஷயத்தை எப்பயும் என்ன பண்ண மாட்டோம், தனியா நம்ம செய்வோமா? ஏதாவது விஷயத்தை தைரியமா? நம்ம மனுஷன் எனக்கு தெரிஞ்சு தனியா செய்யற ஒரே காரியம், தைரியமான காரியம் கல்யாணம் தான். ஓகே, வேற எந்த விஷயமும் நம்ம அது கூட பார்த்தா இன்னொரு அந்த பொண்ணு நீங்களும் தனியா பண்ற காரியம் கல்யாணம். வேற எதுவும் தைரியமா நம்ம தனியா செய்ய மாட்டோம். எல்லாத்துக்கும் நம்மளுக்கு உடந்த தேவை. 133 ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, நீதிமன்றங்கள் எல்லாம் செக்ஷன் அப்படிதான் சொல்லுச்சு. ஒரு அன்கராபரேட்டட் டெஸ்டிமனி ஆஃப் an accomplice. ஒரு அக்காம்ப்ளிஸ், தமிழ் என்ன அக்காம்ப்ளிஸ்க்கு கரெக்டான வார்த்தை? இன்னொரு வார்த்தை அழகா கூட்டுக்கலவாணின்னு வருமா? அதான கொலோக்கியலா சொல்லுவீங்க. அப்படி சொல்லுங்க, அதான் நல்லா இருக்குது. கூட்டுக்கலவாணி. ஏற்கனவே செக்ஷன் 133 என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா, an uncorroborated testimony of an accomplice can also be used for conviction. கன்விக்ஷன் கொடுக்கிறதுக்கு அக்காம்ப்ளிஸோட எவிடன்ஸை யாராவது ஒருத்தர் கராபரேட் பண்ணாருன்னா, அந்த கராபரேட் பண்ணா நல்லது. அப்படி கராபரேட் பண்ற எவிடன்ஸை வச்சு நீங்க கன்விக்ஷன் கொடுத்தா நல்லதுன்ற டோன்ல இருந்தது. ஜென்ரலா அதை வச்சு நம்ம என்ன மஞ்சள் குளிச்சுட்டு இருந்தோம்னா, 1872 என்ன பண்ணோம், எங்க இது அன்கராபரேட்டட் டெஸ்டிமனி ஆஃப் அக்காம்ப்ளிஸ் 133 114B ஒன்னா படிச்சா நீங்க விடுதலை கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருந்தோம். விடுதலையே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணோம், அன்கராபரேட்டட் டெஸ்டிமனி ஆஃப் an accomplice வச்சுக்கிட்டு பாருங்க. now what is the word used in 138? 138 says an accomplice shall be a competent witness against an accused person and a conviction is not illegal if it proceeds upon corroborated testimony of an accomplice. I am repeating. Now see, they say conviction is not illegal if it proceeds upon the corroborated testimony of an accomplice. அப்படினா கன்விக்ஷன் கொடுக்கணும்னா இப்ப corroboration தேவை. பாருங்க, a conviction is not illegal. சட்டத்திற்கு எதிர்மாறது கிடையாது. எது? தண்டனை. எப்ப? if it proceeds upon the corroborated testimony. அப்ப இப்பத்திய சட்டம் பாத்தீங்கன்னா நீங்க அழகா என்ன பண்ணலாம், எங்க இந்த கேசஸ் எல்லாம் அக்காம்ப்ளிஸ் எவிடன்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் 138 யூஸ் பண்ணி என்ன கேட்கலாம், கராபரேஷன் இல்லைங்க எங்களை அவுத்து விடுங்கன்னு கேட்கலாம். அதுக்குள்ள கடகட நடத்துங்க. ரைட்? இதுக்கு எவிடன்ஸ், இதுக்கு ஜட்மெண்ட் என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் சுரேஷ். very famous judgment இது, state of Tamil Nadu versus Suresh, 1997 Supreme Court. 1998 2 SCC page 372. அப்படியே போட்டிங்கனாலே வரும். 1998 2 SCC page 372. ஓகே, 2 SCC page 372. சரி, அடுத்து 165.
பிரசிடென்ட் பிரசன்ட் 165 பிரசிடென்ட்டுக்கும் மந்திரிங்களுக்கும் நடக்கிற கம்யூனிகேஷனை கோர்ட்டு சாட்சியமா கேட்க முடியாது. ரைட்? பிரசிடென்ட்டுக்கும் மந்திரிக்கும். சரி, நான் வக்கீல். நீங்க எத்தனை பேர் கிரிமினல் சைட்ல பிராக்டிஸ் பண்றீங்க? ஒரே ஒரு பொம்பளை புள்ள தான் கை தூக்குறாங்க, வேற யாரும் தூக்க மாட்டீங்களே. பூரா சிவில் பாரா? பிரசிடென்ட் சார்? சரி, உங்க வீட்டுக்கு ஒரு மர்டர் அக்யூஸ்ட் வராது, நீங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டுக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு வராது. ஓகே, உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. அவர் போயிட்ட பிறகு போலீஸ் உங்களை வந்து பிடிச்சி உங்களை அக்காம்ப்ளிஸ்ன்னு கூட்டிட்டு போலாமா? உங்க பிரசிடென்ட் விட மாட்டாரு, பிடிஜே விட மாட்டாரு, அது வேற சட்டப்படி. சரி, எவ்வளவு நேரம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம்? அவரு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்லயே உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்து இருக்கலாமா? பெரிய கேஸ். ஏன் அப்படி ஒண்ணும் இல்லையே. லாலசி இங்க பாருங்க, எப்ப வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரும் நீங்களே எப்ப கம்யூனிகேட் பண்ணலாம்னா, குற்றம் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். குற்றத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு போன் வருது, ஐயா நம்ம பேசின மாதிரி முடிச்சிடறேன் ஐயா அப்படின்னா பழைய 107 120B முடிச்சிட்ட பிறகு சொல்றாரு, ஐயா பிளான் பண்ண மாதிரி சம்பவம் நடந்துருதுங்க ஐயா. இதெல்லாம் தான் தப்பு. சம்பவத்தை அவன் பண்ணிட்ட பிறகு நம்ம கிட்ட வந்தான்னா அவன் கிளையண்ட், நம்ம வக்கீல். சம்பவத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம்னா போலீஸ் பார்வையில் ரெண்டு பேருமே யாரு? அக்காம்ப்ளிஸ் தான். என்னோட அடுத்த கொஸ்டின் நீங்க உங்க பிரசிடென்ட் கிட்டையும் பிபி கிட்டையும் கேட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு அக்யூஸ்ட் எவ்வளவு நேரம் உங்களை பிரீஃப் பண்ணலாம் கேஸை பத்தி? நான் சொல்ற எக்ஸாம்பிள்ல ஒரு பெரிய மர்டர் கேஸ், ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறதுக்கு நம்ம வீட்டுக்கு கையெழுத்து நம்ம வீட்டுக்கு தானே வரணும், கட்டாயம் நம்ம வீட்டுக்கு தானே வரணும். அதுதான் அஃபிடவிட் வந்துருச்சு. அப்ப போலீஸ் சொல்றாரு இவர் தான் ஹார்பரிங் அஃபெண்டர், உள்ள போனாரு, நாங்க அப்புறம் பார்க்கவே இல்லை, பெயில் கிடைச்ச பிறகுதான் தோட்டத்து பக்கமா வெளில விட்டாரு வக்கீல். நான் சொல்றேன் பெரிய கேஸுங்க, 6-7 நாள் ஆச்சு நாங்க பேசிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும், சொன்னா என்ன கஷ்டம், என்ன தப்பு அப்படின்னு எங்க லால இருக்குது? இதெல்லாம் யோசிச்சு இதை ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு யோசிங்களேன். ஓகே, இப்ப என்னன்னா வக்கீலுக்கும் கிளையண்ட்டுக்கும் எப்படி பாதுகாப்பு இருக்குதோ அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் மினிஸ்டர்ஸும் என்ன பேசிக்கிறாங்களோ அவங்க கம்யூனிகேஷன்ல டாக்குமெண்டா வாங்க முடியாது 165 சொல்லுது பிஎஸ்ஏ. இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல பிரசிடென்ட் கொடுத்த பிரிவிலேஜ் இப்ப லாவா வந்துருச்சு. இன்னொரு விஷயம் செக்ஷன் 168 ஏற்கனவே 165 என்ன? யாரோட பவர்? யாரோட பவர்? இந்த பவர்லாம் ஜட்ஜ் ஒழுங்கா யூஸ் பண்ணா நம்ம ட்ரையலே நடத்த முடியாது, தெரியுமா? ரெண்டு விஷயம் இருக்குது. பழைய 165 ஓகே, பழைய 313(1)A. என்ன 313(1)A? யாராவது சொல்லுங்க, பெரியவங்க இல்ல சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. எப்ப கேட்கலாம்? பெயில்ல இருந்து ஆரம்பிச்சு கேட்கலாம். இன் எனி என்கொயரி ஆர் ட்ரையல் நீ தான் பண்ணியான்னு ஜட்ஜ் முதல் நாள் ரிமாண்ட் பண்ணும்போது கேட்டா அவன் எல்லாரும் சத்தியமா நான் தான் ஏன் பண்ணேன்னு சொல்லுவான். ஒரு நீதிபதி கூட என்ன நினைக்கிறாங்க, நம்ம நடுவர் நம்ம இதெல்லாம் பெருசா பண்ண வேணும்னு நினைக்கிறாங்க. நம்ம நிறைய நேரம் ஜட்ஜுக்கு எகெயின்ஸ்டா பேசுறோம் பாருங்க. ஜட்ஜஸ் நீங்களே நாளைக்கு ஒழுங்கா சட்டத்தை படிச்சுட்டு 313(1)A படிச்சு மேல உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இன்க்யூசிட்டிவா இருக்கும். ஒரு நேரமும் கேட்டுடலாமா, திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறானே, நிறைய நேரம் வரமாட்டோம்ல, பெட்டிஷன் போட்டுருவோம்ல. எனி டைம் a judge can ask questions, any questions he can ask. 313(1)A. acha, this is one thing. 165 a judge can summon any person, any document, any witness, என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம்னு ஏற்கனவே இருந்தது. இப்ப ஏற்கனவே ஜட்ஜ் இரலவெண்டா கேட்கலாம்னு இருந்தது, என்ன பண்ணிட்டாங்க, as he pleases ஒரு வார்த்தை இருந்தது 165ல எடுத்துட்டு உங்களுக்கு சாதகமா வச்சிருக்கிறாங்க. இப்ப ஜட்ஜா இருந்தாலுமே 165ல அவருக்கு ப்ளீஸ் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க முடியாதுன்னு அவரோட பவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதை நீங்க வேணாம்னு நினைச்சுக்கிறீங்க, ஜட்ஜுக்கு நிறைய பவர் தரணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் யாரும் இங்கேயும் சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டில் நியாயமா நாங்க போராடுறாங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேணாம். ஏற்கனவே இந்த வார்த்தை as he pleases அப்படின்னா whether relevant or irrelevant. ஏற்கனவே இந்த டிஸ்ட்ரிக்ஷன், ஏற்கனவே இந்த டிஸ்கிரிப்ஷனோட லெவல்ல குறைஞ்சிடுச்சு. ரெண்டு வார்த்தை எடுத்துட்டாங்க. என்னென்ன எடுத்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 3வது லைன்ல பாருங்க,
as he considers necessary னு இப்ப இருக்கு பாருங்க, அதுல as he pleases னு இருந்தது. அப்புறம் அஞ்சாவது லைன்ல about any fact relevant or irrelevant னு ஏற்கனவே இருந்தது 165ல. இப்ப பாத்தீங்கன்னா relevant or irrelevant எடுத்துட்டு as he pleases னு போட்டாங்க. சாரி, என்ன about any fact? In order to discover or obtain proof of relevant facts. Yes. First line. Yes, in order to discover proof of இப்ப வந்து relevant irrelevant வார்த்தையும் கிடையாது, as he pleases எடுத்துட்டு இன்ஃபேக்ட் ஜட்ஜோட பவரை 165ல இருந்தது 168ல குறைச்சிட்டாங்க. ஓகே, 170 ரிப்பீல்ஸ் அண்ட் சேவிங்ஸ். அது வந்து பார்த்துப்போம். we will just break for a tea. Yes, we will come. See, இங்க பாருங்க, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இவ்வளவுதான் ப்ரொவிஷன்ஸ். நீங்க உங்களோட மனசாட்சியை கேட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் அமெண்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சது அமெண்ட் பண்ணீங்கன்னா பழைய சட்டம் இதோட மோசமா இருந்தது. எது எந்தெந்த இது அக்காம்ப்ளிஷ், அப்புறம் ரெண்டு சொல்ற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. என்ன வென்ஸ் 131 வென்ஸ் உங்களுக்கு லட்டு மாதிரி இருக்குது. ஓகே, அக்காம்ப்ளிஷ் பிபிக்கு தான் தலைவலி, கவர்மெண்ட்டுக்கு தான் தலைவலி. அப்புறம் மூணாவது என்ன, ஜட்ஜோட பவரை கூட தேர் டெல்லிங் உனக்கு ப்ளீஸ் பண்றதெல்லாம் நீ ரெலவெண்டா கேட்க முடியாது, ஃபேக்டை டிஸ்கவர் பண்றது ரீசனபிளா இருக்கிறதா கேட்கலாம். ஈவன் தி பவர் ஆஃப் தி ஜட்ஜ் இஸ் ரெடியூஸ்ட். So all these are relevant provisions, amendments which are made by the central government to take the law with the passage of time. Okay, I thank the honorable DJ and the president of the bar, and above all I thank you all